கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பைபிளில் அற்புதமான கதைகள் உள்ளன, படித்து பாருங்கள் என்கிறாரே தாவேக தலைவர் விஜய். நீ எல்லாம் மனுஷனையா விஜய்? நான் கேட்குறேன், நீ எல்லாம் மனுஷனா? அந்த 41 பேர் உனக்கு ஒரு 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 பொருட்டாவே தெரியலையா? உன் மூஞ்சியை பார்க்கறதுக்காக வந்து உயிரை விட்டான்ற ஒரு ஒரு மனிதாபிமானம் இல்லையா? இவர் இப்போ அரசியல் கூட்டம் நடத்துகிறாரா விஜய்? சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறார். நீங்கள் சுவிசேஷ கூட்டம் நடத்தணுன்னா அரசியலுக்கு வந்துடக்கூடாது, பாதிரியாராக போயிருக்கணும். அப்போ நீங்கள் கரூர் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா தீபாவளி அன்னைக்கு இந்துக்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு விழா நடத்திருக்கணுமா இல்லையா? அப்புறம் என்ன டேஷுக்கு நீங்கள் மதசார்பற்றன்னு நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தவித அருகதையும் இல்லை. முதல்வரோடு முருகன் கைகோர்த்திருக்கிறார். முதல்வரிடமிருந்து முருகனை யாரும் பிரிக்க முடியாது என்கிறாரே அமைச்சர் சேகர்பாபு. முருகனுக்கு இப்படி ஒரு நிலைமையா பாவம்? அதாவது நீங்கள் வழக்கமாக மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு பண்ணுற அந்த திட்டத்துக்கெல்லாம் தான் ஸ்டிக்கர் ஓட்டுவீங்க. இப்போ முதல்வர் வந்து திமுக சார்பில் வந்து முருகனுக்கே ஸ்டிக்கர் ஓட்டிட்டீங்க இல்லையா? பிரிக்க முடியாதுங்கிறார்ல, ஸ்டிக்கரை டக்குன்னு விற்க முடியாதுல்ல. எல்லா முருகன் கோயிலையும் முருகன் ஏதாவது மிஸ் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையா, நீங்கள் எதாவது வேறு மாதிரி எடுத்துக்க போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், எங்கேயாவது முருகன் மிஸ் ஆனால் அந்த முருகனோடு தான் முதல்வர் கை கோர்த்துருக்காரு, நம்ம புரிஞ்சிக்கலாம்ல. தமிழகத்தின் மின்சார தேவையில் வெறும் 16% மட்டுமே தமிழகத்தில் உற்பத்தி ஆகிறது என்றும் 80% மேல் வெளி மாநிலங்களிலிருந்து அதிக பணம் கொடுத்து வாங்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டுகிறாரே பாமக தலைவர் அன்புமணி. ஏன் வெளி மாநிலத்திலிருந்தும் தனியார்கிட்ட இருந்தும் வேற எங்கிருந்தும் நம்ம வாங்கினா தனியாக கமிஷன் வரும் நமக்கு மின்சாரம். நம்மளே இங்கே உற்பத்தி பண்ணி நம்மளே இங்கே யூஸ் பண்ணால் இந்த கமிஷன் யார்? உங்கள் கட்சியாக கொடுக்கும்? நீங்களா கொடுப்பீங்க? வேறு யாராவது இருந்தால் அன்புமணி பார்த்து உங்கள் அப்பாவை கொடுப்பாருன்னு கேட்டுருவோம். நம்ம கேட்போம், உங்கள் அப்பா நான் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி. அது ஒரு ஃப்ளோவில் கேட்குறது உண்டு. நீங்கள் நானும் பேசுகிறோன்னா, இது யார் உங்கள் அப்பா நான் பண்ண கொடுப்பான். இப்போ அன்புமணி பார்த்தா அதுவும் கேட்க முடியாது. தமிழ்நாட்டில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் நிறைய இருக்கின்றன என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். வச்சு தான் செஞ்சிட்டிங்களே 4.5 வருஷமாக, இன்னும் என்ன செய்ய வேண்டியது நமக்கு பயமாக இருக்குது. முன்னாலெல்லாம் வந்து ஏதோ தெருவு கஞ்சாலாம் விற்றுட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அநேகமாக வீட்டு வாசல்லையே மா கஞ்சா வந்துருக்குமா அப்படின்னு வந்து விற்கிற அளவுக்கு வந்துருமா. இதுவே ஜனங்க தாங்காமல் கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து சட்ட ஒழுங்கும் நம்மளுடைய நிலையம் வந்து சமுதாய நிலையம் வந்து ஐசியூவில் இருக்குது. போகிற போக பார்த்தா டிக்கெட்டு கொடுத்துருவாங்க போல இருக்க தமிழ்நாட்டுக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியாக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆரம்பிச்சிருவோமா சார்? ஆரம்பிச்சிருவோம், சொல்லுங்க. முதல் கேள்வி சீர்காழியிலிருந்து கல்யாணராமன் கேட்கிறார். சார், தமிழ்நாட்டில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் நிறைய இருக்கின்றன என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். கடமைகள் இன்னும் நிறையா இருக்கான். நீ வேற இதெல்லாம் சொல்லி பயமுறுத்துறீங்க. ஏன் சார்? இன்னும் திமுக அரசு செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்கா? ஏற்கனவே ஒரு தமிழ்நாட்டில் குடிமகன் தலையில் 1,20,000 ரூபா வந்து கடன், 10 லட்சம் கோடி தாண்டிடுச்சுன்றாங்க மொத்த கடன். எங்கே பார்த்தாலும் வந்து பாலியல் வன்முறை, கேங் ரேப்பு, ரவுடி, கஞ்சா. இப்போ கூட இங்கே வந்து கஞ்சா இருக்குதுன்னு சொல்லி போலீஸில் நொளம்பூரில் நினைக்கிறேன் கஞ்சா இருக்குதுன்னு சொல்லி இந்த விற்கிறாங்க இந்த இந்த ஏரியாவில், இந்த மார்க்கெட்டில், இந்த கடையில் அப்படின்னு சொல்லி அந்த நொளம்பூரில் இருக்கிறவங்களாம் அவங்க குழந்தைங்க கெட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி போய் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த கஞ்சா குரூப்பு அந்த இன்ஃபார்ம் பண்ணாமல் பாருங்க, அவன் சாதாரண பொதுமக்கள், அவன் வீட்டில் பூந்து அடிக்கிறான். அது அடிக்கும்போது போலீஸ் கண் முன்னா, அதாவது வீட்டு வாசலில் அவன் கூப்பிட்டு யாருப்பா சொன்னது நான் கூப்பிட்டு அடிக்கிறான். போலீஸ் கண் முன்னாலேயே அடித்து தாக்குறான். யார்? கஞ்சா வியாபாரி. யாரோ 2-3 பேர், 3 பேர். அவன் என்ன தப்பு பண்ணான்? இந்த ஏரியாவில் ஒரே கஞ்சா விற்கிறாங்க, இந்த முனையில் விற்கிறாங்க, இந்த முனையில் விற்கிறாங்க, மார்க்கெட்டில் விற்கிறாங்க, பசங்கள்லாம் கெட்டு போகுதுன்னு போலீஸில் போய் சொன்னான்.
இப்போ போலீஸில் போய் சொன்னது இவங்களுக்கு எப்படி வந்தது இன்ஃபர்மேஷனு? அப்போ என்ன அர்த்தம்? அங்கே டைஅப்பு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து சாத்துன்னு சாத்துறான், அவங்களாம் ஆஸ்பத்திரியில் போகிறான், போலீஸ்காரன் பார்த்துட்டு சும்மா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து கஞ்சா வியாபாரத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கல போலீஸுக்கு. இதான் இப்போது இதுவரை நம்ம வந்து இன்னும் திமுகவில் வந்து ஆட்சியில் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டியது பாக்கி இருக்குன்னா, ஐயா வச்சு தான் செஞ்சிட்டிங்களே 4.5 வருஷமாக, இன்னும் என்ன செய்ய வேண்டியதுன்னு நமக்கு பயமாக இருக்குது. முதல்வர் பேசுவது வந்து ஏறத்தாழ நம்மளை வந்து மக்களை பயமுறுத்துவது போல தெரியுது. கடமைன்னு சொல்கிறது. ஆமாம், இன்னும் நம்ம நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4.5 வருஷத்தில் செஞ்சது பத்தாது, மறுபடியும் ஆட்சிக்கு வந்து வாங்கடா அவங்கள வச்சு செய்கிற வாங்கன்னு. முன்னாலெல்லாம் வந்து ஏதோ தெருவு கஞ்சாலாம் விற்றுருந்தாங்க. மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அநேகமாக வீட்டு வாசல்லையே மா கஞ்சா வந்திருக்குமா அப்படின்னு வந்து விற்கிற அளவுக்கு வந்துருமா. வாங்கலைன்னா வந்து வெட்டிட்டு போடுவானா? வெட்டிட்டு போனான்னு சொல்லி போலீஸில் போய் போட்டோன்னே பிடிச்சிருவாங்களா? யாரை கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே? இதெல்லாம் தானே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னும் செய்ய வேண்டியது பாக்கி இருக்குன்னா உடம்புலாம் நடுங்குதே. இதுவே ஜனங்க தாங்காமல் கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து சட்ட ஒழுங்கும் நம்மளுடைய நிலையம் வந்து சமுதாய நிலையம் வந்து ஐசியூவில் இருக்குது. போகிற போக்கு பார்த்தா டிக்கெட்டு கொடுத்துருவாங்க போல இருக்க தமிழ்நாட்டுக்கு. நம்ம பேசாமல் வந்து மோடி ஐயாக்கிட்டேயோ அமித்ஷாக்கிட்டேயோ கெஞ்சி கூத்தாடி தமிழ்நாட்டை பேசாமல் பழையபடி ஆந்திரா வந்து ஆந்திரா கேரளாலாம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு, கர்நாடகாலாம் ஒரு பகுதி மദ്രാஸ் மாகாணத்தில். நம்ம பேசாமல் தமிழ்நாட்டை மறுபடியும் ஆந்திராவோட சேர்த்துங்க, கேரளாவோட சேர்த்துங்க, எங்களுக்கு தனி மாநிலம் வேணாம் கேட்குற நிலைமை வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு நமக்கு புரியல. ஆனால் வந்து நமக்கு பயத்தை உண்டு பண்ணுது. அடுத்த கேள்வி போவோம். ஓகே சார். அடுத்ததாக கடலூர்லேருந்து ராஜநாயகம் கேட்கிறார், யாகம் செய்தால் மழை வருமா என்று கேட்கிறாரே ஆசிரியர் கி வீரமணி. ஆசிரியர்? ஆமாம். தீக்கா எந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தாலும் தெரியல அவர். ரைட்டு, அது போயிட்டு போட்டோம். கரெக்டாக தான் பேர் வச்சாங்க, வீரமணி. ஆமாம், கரெக்டாக வச்சாங்க. யாகம் செய்தால் மழை வருமானு கேட்குறாரு. அவருக்கு முதல்ல வந்து தெரியல வரும். இது மூட நம்பிக்கைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எந்த மதத்தில் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறீங்க? இந்து மதம் வழக்கமாக தானே சொல்லுவீங்க. பாக்கி மதத்தில் வந்து பேயோட்டுறன்னு சொல்லி தர்காவில் கூப்பிட்டு மசூதியில் கூப்பிட்டு பேயோட்டினா அது வந்து கிடையாது. அப்புறம் வந்து தை அப்படின்னு மயங்கி ஒரு 10 பேர் விழுவாங்க சர்ச்சில், அதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது. இப்போ இது பாருங்கள், கால் நடக்க முடியாமல் 30 வருஷமாக இருந்தவன் அழுலேயா அப்படின்னோடனே எந்திரிச்சான் ஓடி வருவான். இதெல்லாம் செட்டப்பு. இது மற்ற மதங்களில் தான் இருக்குதுன்றதுல இந்து மதத்துலேயும் கட்டாயம் இருக்குது. சாமியார் செட்டப் பண்ணி ஊமையை பேச வைக்கிறான் பாரு, ஆளை வச்சு. அதை ஒரு 100 பேர் பார்க்குறவன் அது போய் 1000 பேர் சொல்லும். இது எல்லா மதத்துலேயும் இருக்குது. இப்போது யாகம் இந்தோனேஷியாவில் வந்து உண்மையிலேயே அதுக்கான அந்த யாகம் செய்வாங்க. நான் சொல்கிறது இந்தோனேஷியாவில் இந்துக்கள் 2% இருக்கிறவங்க, முஸ்லீம்கள் 90%க்கு மேலே இருக்கிறவங்க, அந்த இடத்துல வந்து அந்த இந்து மத பாலி இந்துக்கள்னு இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு, ஏன்னா அவங்க தான் அந்த யாகம் பண்ணுவாங்க, அவங்கள வச்சு யாகம் பண்ணுவாங்க. யாகம் பண்ணும்போது அந்த ஏரியாவில் மட்டும் ஒரு 2-3 கிலோமீட்டரில் மழை பெய்யும். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து இல்லை அது எதேச்சியாக கூட நடந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாகம் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் ஃபுல்லுன்னு அடிக்கும், மழை வரத்துக்கான எந்த அறிகுறியும் இருக்காது. அந்த சில மந்திரங்களுடைய அந்த ஒலிகள் வந்து காற்றில் கலக்கும்போது எப்படி வந்து கீழே இருக்கிற கடலில் இருக்கிற நீராவி வந்து மேகத்துக்கு மேலே போகுதுங்கிறாங்க. ஆமாம். அது என்ன பஸ்ஸில் ஏறி போகுது? அரசு போக்குவரத்து கழக பஸ்லையா போகுது? எப்படி போகுது மேலே? ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குது இயற்கையில். அது மாதிரி இந்த ஒலிகள் ட்ராவல் ஆகுதுன்றான். சூரியன்லேருந்து பூமிக்கு ஒளி லைட்டு ட்ராவல் ஆகும்போது அது வந்து ஒரு சவுண்டு வருமா. இப்போ நீங்கள் லைட் அடிக்கிறீங்க டார்ச்சு, அதில் ஒரு லைட் சவுண்டு கிரியேட் ஆகுதான். ஆனால் உங்களுக்கு காதுக்கு, மனுஷ காதுக்கு உணர முடியாது. அது மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று வருது. இதை வந்து இதை நம்ம சொன்னால் நம்ம வந்து சங்கி ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை புருடா விடுறாரு ஏதாவது சொல்லுவாங்க.
அவன் நாசாகாரன் கண்டுபிடிச்சா வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். நம்ம நம்பிக்கை. வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா என்ன சொல்கிறான் நாசாவில், சூரியன்லேருந்து பூமிக்கு வெளிச்சம் வருது இல்லையா, எந்த ஊராக இருந்தாலும் இந்த வெளிச்சம் வரும்போது ஒரு சவுண்டு ஒன்று வருது, லேசான சவுண்டு. அந்த சவுண்டை ரெக்கார்டு பண்ணி காமிக்கிறான். என்ன சவுண்டு தெரியுமா? ஓம். இப்போ அந்த ஓம்னு மந்திரம் சொல்கிறாங்க பாருங்க, எல்லா மந்திரமுமே அந்த ஓமில் தான் ஆரம்பிக்குது. இது ஏதோ சமஸ்கிருதம் வடமொழின்னு இல்லை. முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லியா நம்ம தமிழ்காரங்க, தமிழ் கடவுளுக்கு. அப்போ அந்த ஓம் தமிழ்லேயும் இருக்குது, வடமொழியிலையும் இருக்குது, மற்ற மொழிகள்லையும் இருக்கலாம். எல்லா மொழியிலையும் அந்த ஓம் இருக்குது. அப்போ பொதுவாக இருக்குது. அந்த ஓம் என்பது சூரியன்லேருந்து பூமிக்கு வர்ற வெளிச்சம் போது வர்ற சவுண்டு ஓம் அப்படின்னு வெள்ளைக்காரன் சொல்கிறான். அப்போ இதிலெல்லாம் பின்னால் ஒரு இயற்கை விஞ்ஞானம் இருக்குது. அப்போ அது யாகம் பெஞ்சால் மழை வருமா? சரி, யாகம் பண்ணால் முதல்வராக முடியுமா, தேர்தலில் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு வீரமான மணி அவர்கள் கிச்சனில் போய் கேட்பாரா, மாப்பிள்ளை கிட்ட கேட்பாரா? சதுரு சுமார யாகம் பண்ணாரா திருச்செந்தூரில் மாப்பிள்ளை? இவங்க அங்கங்கே போய் யாகம் பண்ணுறாங்களா? அது அவங்களுடைய விருப்பம், நம்ம ஒன்றும் அதை விமர்சனம் பண்ணல. வீட்டில் ஸ்டாலின் சார் வீட்டில் அவங்க போய் எல்லா கோயிலையும் யாகம் பண்ணுறாங்க, ஏதோ பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணால் முதல்வராக இல்லாமா? நீங்கள் ஒருத்தனுக்கும் சம்பளம் கொடுக்கறது இல்லை, அரசு ஊழியர்களுக்கு அவங்க இவங்களுக்கு தூய்மை பணியாளருக்கு போக்குவரத்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது, காவல்துறை ரொம்ப கேவலமாக இருக்குது. காவல்துறையில் பலர் நல்லவங்களும் இருக்காங்க, நேர்மையானும் 1-2 பேர் இருக்காங்க, பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டியிருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது இத்தனையும் வச்சுக்கிட்டு ஒரு பூஜை பண்ணாலோ யாகம் பண்ணாலோ நம்ம மறுபடியும் தேர்தலில் ஜெயிக்கணும்னு போய் யாகம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், திமுககாரங்களாம் உட்காந்து ஐயருங்களாம் கூப்பிட்டு, யாரை ஐயருங்களா? ஏன் இதை சொல்கிறேன், நீங்கள் தான் அறநிலையத்துறையில் எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்தீங்களே, அந்த ஜாதிக்கார அர்ச்சகரை யாரையாவது கூப்பிட்டு அந்த யாகம் அந்த பூஜை பண்ணலாமா? யாகம் எதியா சமூக நீதி? என்ன இந்த ஐயருங்க மட்டும் பூஜை பண்ணுறது, அவங்க மட்டும் மந்திரம் சொல்லுது, அந்த மந்திரத்தை நாங்கள் மற்ற ஜாதிக்காரன்னு சொல்லி கொடுத்து அர்ச்சகர், இதானே உங்கள் திராவிடம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அவங்கள கூப்பிட்டு அந்த பூஜை பண்ண வேண்டியதானே, பண்ணல. ஐயருங்களை கூப்பிட்டு பூஜை பண்ணுறாங்க, சரைட்டு பண்ணாங்க. யார்? திமுக நிர்வாகிகள். இந்த வீடியோவில் வந்திருக்கு, வேணா அனுப்புகிறேன் பாருங்கள். என்னன்னா திமுக தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக யாகம் பண்ணுறாங்களாம். இப்போ நாங்கள் மந்திரம் சொல்லுவோம், நாங்களாம் அந்த மந்திரம் சொல்லி பழக்கப்பட்டவங்க. ஒரு கால் இப்படி அந்த மந்திரத்தை கொஞ்சம் மாற்றி, திராவிடாய வித்மஹே பகுத்தறிவாய தீமகி ஸ்டாலின் உதயநிதியாதே பிரஜோதயாது அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுவாங்களா என்னன்னு நமக்கு தெரில. ஏன்னா அந்த மந்திரத்தை இதுக்கு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதாவது மாற்றணும்ல. இந்த வர்ற ஐயருங்க அவங்க என்ன பண்ணுவான், மனுஷன் தானே அவன், இப்படி பூஜை பண்ண அப்படி பூஜை பண்ணு ஸ்டாலின் பேரில் பண்ண உதயநிதி பேரில் செஞ்சி மஸ்தான் போய் ஐயா கருணாநிதி ஸ்டாலின் இவங்க பேர்லலாம் நட்சத்திரம் ராசிலாம் சொல்லி பூஜை பண்ணார்ல கோயிலில், அவ பண்ணும்போது இது பண்ணுவாங்கல்ல. அந்த ஐயருங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பூஜை பண்ண மாட்டேன்னு சொன்னால் அடித்து நிமித்தி வெளுத்துருவாங்க அவங்கள. மாட்டேன்னு சொல்ல தைரியம் வராது. பண்ணுன்னு சொன்னால் காசு கொடுக்குறேன்றாங்க, காசே கொடுக்கலனாலும் பண்ணுவாங்க, கொடுத்தா சந்தோஷமாக பண்ணுவான். அப்போ என்ன பண்ணணும், ஸ்டாலின் நல்ல உடல் நலமாக இருக்கணும், தேர்தலில் ஜெயிக்கணும், அவ்வளோதானே. அவங்க மந்திரம் சொல்லும்போது நடுவில் ஸ்டாலின், தேர்தல், உதயநிதி இந்த பேர்லாம் வரா மாதிரி அங்கங்கே கோத்து சொல்லிட்டா, கொடுக்குற காசு 5 லட்சம் கொடுக்குற 2 லட்சம் கொடுக்குறாங்கன்னா இன்னொரு 50,000 சேர்த்து கொடுப்பாங்க. ஐயா தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு யாகம் பண்ணலான்னு நீங்கள் உங்களுடைய திகாவிலேருந்து வந்த திமுகவின் தாய் கழகம்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க, தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு யாகம் பண்ணுறாங்க. மழை வரத்துக்கு யாகம் பண்ணால் நம்ப மாட்டேன்னா என்ன அர்த்தம்? சரி ரைட்டு, உங்கள் நம்பிக்கை பகுத்தறிவு கரெக்டு. அங்கே போய் திமுகவில் உங்களுடைய தாய் கழகம்னா உங்கள் குட்டி தானே, அது குட்டி வீட்டில் போய் இல்லை அந்த வகையான நிர்வாகிகள்கிட்ட போய், ஏன்னா முட்டா பசங்களா ஐயருங்களை வச்சு தேர்தல் பூஜை பண்ணிங்கன்னா யாகம் பண்ணிங்கன்னா தேர்தலில் எப்படா ஜெயிப்பீங்க?
மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணால் அவன் ஓட்டு போடுவான், ஜெயிக்கிறத விட்டுட்டு மந்திரம் சொல்லி எப்படா ஜெயிக்கிறதுன்னு கேட்குற அளவுக்கு வீரமணி ஐயாவிற்கு வீரம் இருக்கிறதா? அவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். கேட்டால் மாதம் வர போட்டி நின்று போவோம். அவருக்கு பொட்டி அனுப்புறதே இந்த மாதிரி அப்பப்போ உள்ளே நெய்யான்னு வந்து அப்பப்போ காமிச்சிக்கிறதுக்காக தான். அதனால் இப்போ இதுதான் திராவிட பகுத்தறிவு. நம்மளால் முடிஞ்சது. இவர் வந்து அவர் பேர் என்ன, வேலூர் இப்ராஹிம் வந்து ஏதோ ஒன்று வேறு ஏதோ கேள்விகளில் பார்த்தேன், ஏதோ ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து நல்ல புத்தி வரணும் ஆமாம் அப்படின்னு சொல்லி எங்கேயோ போய் பண்ணிட்டார். இப்போ நம்மளால் முடிஞ்சது வீரமணி ஐயாவுக்கு இந்த வயசுலையாவது நல்ல புத்தி வரணும் அப்படின்னு. என்னால் யாகம்லாம் பண்ணுற அளவுக்கு நமக்கு முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்ததாக பட்டுக்கோட்டையிலிருந்து குணசேகரன் கேட்கிறார், பைபிளில் அற்புதமான கதைகள் உள்ளன, படித்து பாருங்கள் என்கிறாரே தாவேக தலைவர் விஜய் கிறிஸ்மஸ் விழாவில். ஆமாம். முதல் கேள்வி எனக்கு என்னென்னா, கரூர் விஷயம் நடந்த போது, அந்த நெரிசலில் 41 பேர் இறந்து போன போது, அதை ஒட்டி தீபாவளி வந்துச்சு. இப்படி ஒரு துக்கம் நடந்ததுனால நம்ம தாவேகால நம்ம நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் தீபாவளி கொண்டாட வேணான்னு சொன்னார். இது வந்து ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த நம்ம தான் வழக்கமாக சொல்லுவோம், தாவேகா வந்து திமுகவுடைய மினி திமுக, கார்பன் காப்பி. அதிமுக ஆட்சியில் வந்து ஒரு சுஜித்துன்னு ஒரு குழந்தை வந்து இதில் விழுந்துடுச்சு, இந்த போர்வெல்ல. அவங்க வீட்டில் வந்து அதை மூடாமல் விட்டுருதான், அவங்க வீட்டு தோட்டத்தில் தனியாருடைய தவறு, பெற்றோருடைய தவறு, அது விழுந்துருச்சு. அதுக்கு வந்து முதல்ல எடப்பாடி டிசைன் பண்ணோன்னு, அவன் வீட்டில் தோட்டத்தில் அவன் திறந்து வச்சுருந்தான், அது உள்ளே விழுந்துச்சு, போர் மூட விட்டான், அவனை கைது பண்ணியிருக்கணும். சரி, அந்த துக்கத்தில் கைது பண்ண வேணான்னு நினச்சிருக்கலாம். அது எடப்பாடியை வந்து ராஜினாமா பண்ணணும். 24 மணி நேரம் லைவு. அப்போ கூட விஜயபாஸ்கர் மந்திரி போய் அங்கேயே உட்காந்து அங்கேயே இருந்தார் அவர். ஆமாம், இதெல்லாம் நடந்தது. அப்போ என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, துக்க நிகழ்வு, அதனால் யாருமே தீபாவளி கொண்டாடக்கூடாது சொன்னது யார்? திமுக. ரைட், சொன்னீங்களா? கள்ளக்குறிச்சியில் 68 பேர் செத்து போனால தீபாவளி கொண்டாட வேணான்னு திமுக சொல்லிச்சா? வேறு எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துச்சு. அஜித்குமார் மரணம் நடந்துச்சு, சிறுமி பாலியல் வன்முறை, மூதாட்டி பாலியல் வன்முறை, எத்தனையோ நடந்துச்சு. அப்போல்லாம் வந்து சொன்னாங்களா தீபாவளி கொண்டாட வேணான்னு? இது திமுக. இப்போ நம்ம தாவேகா மினி திமுகவை பற்றி பேசுகிறோம். கரூரில் நடந்த நிகழ்வு எவ்வளோ மாதம் ஆச்சு? 2-3 மாதம் ஆச்சா? அதை ஒட்டி வந்தது தீபாவளி கொண்டாட வேணாம், வருத்தமாக இருக்கும். கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா? இப்போ நார்மலாக ஒரு துக்கம் நிகழ்ந்தால், ஒரு வீட்டில் துக்கம் நிகழ்ந்தால், இப்போ எங்கள் தாயார் வந்து 3 மாதம் முன்னால் இறந்து போயிட்டாங்க, எங்களுக்கு 1 வருஷத்துக்கு எந்த பண்டிகையும் கொண்டாடக்கூடாது. இது வந்து இந்துக்களுடைய இதில் வந்து பொதுவாக உள்ளது. 1 வருடம் எதுவும் அனுசரிக்க 1 வருடம் எதையும் அனுசரிக்க மாட்டோம். நீங்கள் நான் கிறிஸ்டியன்னா நேற்று வரைக்கும் இந்து தான், ஏதோ வேணும் காசு கொடுத்தான்றதுனாலையோ, இல்லை ஏதோ பிடிக்கலன்றதுனாலையோ, இல்லை சுய விருப்பத்தினாலேயோ வேறு மதம் மாறிட்டீங்க, இஸ்லாமுக்கோ கிறிஸ்தவ மதத்துக்கோ மாறிட்டீங்க. உங்கள் பழக்க வழக்கம். அதனால தானே இயேசுக்கு கையில் வேல் கொடுக்குறீங்க, 18ஆம் அடி இயேசுங்கிறீங்க, பள்ளி கொண்ட இயேசுங்கிறீங்க, இயேசுக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறீங்க. இஸ்ரேலில் காவடி எடுத்து பழக்கம் உண்டா? இயேசு எங்கேருந்து வந்தார்? இஸ்ரேல், அங்கே ஜெருசலத்தில் பெத்தலகாமில் காவடி இருந்துச்சா? பால் காவடி, அன்ன காவடி இருந்துச்சா? இயேசு சகசரநாமம், விஷ்ணு சகசரநாமம் இருக்கா மாதிரி, இயேசு கையில் வேலு, 18ஆம் படி இயேசு, அவர் ஐயப்பன் ஆகிட்டாங்க. என்னன்னா ஒன்றும் நான் தவறாக சொல்லலை, இவங்க இயேசுன்னு மதம் மாறினா கூட இந்த பழக்க வழக்கங்கள் இவங்க மனசுலேருந்து போகலை. நம்ம வந்து அதை ஒரு யதார்த்தமாக ஏற்றுக்கிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இவரே முன்னால் நின்று கிறிஸ்மஸ் கொண்டாடுறாரு. இவங்க கண்ணில் என்னமோ ஒரு குழந்தைங்களுக்கு கண்ணாடி மாரி ஒன்று போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் கேக் வெட்டி கொடுக்குறாரு. ஏன் 1 வருஷத்துக்கு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் தேர்தல் வரைக்குமாவது நீங்கள் நடிக்கிறீங்க. இன்னும் வந்து அவர் வந்து நான் வந்து அவரை தாவேகா தலைவர் விஜய் நான் ஏற்றுக்கல, அவர் நடிகர் விஜய் தான். நீங்கள் 11 நிமிஷம் பாண்டிச்சேரியில் பேசுனாலும் டைலாக் தான் பேசுகிறாரு, 34 நிமிஷம் இதில் பேசினார் இப்போது
எங்கள் இதில் ஈரோட்டில். அங்கேயும் வெறும் டயலாக் தான், ஒன்றுமே திட்டம் என்ன பண்ணுவோம், அங்கே ஆட்சிக்கு வந்தால் வந்து பாதுகாப்பு கொடுப்போம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து அரவிந்துக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், சுந்தரராமனுக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா கட்டுற போகிறாங்க. அவருக்கு வேறு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதாவது தீபாவளியை கொண்டாட வேண்டாம் என்று சொன்ன அதே விஜயுடைய வாய் இப்பொழுது ஏன் வந்து மூடிக்கொண்டது? அவரே போய் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வந்து அவர் கொண்டாடுறாரு, குழந்தைங்களை வச்சு கொண்டாடுறாரு. கிறிஸ்மஸ் திருவிழான்னு வந்து கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பெரிய மேடையில் கிறிஸ்மஸ் திருவிழா. அந்த கிறிஸ்மஸ் திருவிழாவில் என்ன சொல்கிறாரு, பைபிளில் அற்புதமான கதைகள்லாம் இருக்குது. நம்ம வந்து பைபிளை வந்து ஒன்றும் குறை சொல்ல. பைபிளில் எப்படி இந்து மத புராணங்களில் இருக்கோ, இல்லை இஸ்லாமிய அவங்களுடைய மத நூல்கள் இருக்கோ, எல்லா இடத்துலையும் குட்டி கதைகள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னென்னா ஒரு ஒழுக்க நெறி ஏற்படுத்துவதற்காக வந்தது. இப்போ நீங்கள் நடத்துனது கிறிஸ்மஸ் விழாங்கிற பேரில் அரசியலுக்காக தான் நடத்துகிறீங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் கட்சி நடத்துறதுக்கு முன்னால் நீங்கள் எத்தனையோ வருஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்காரு ஜோசப் விஜய் அவர்கள். ஆமாம், கும்பலை கூட்டி 5000 பேர் 1000 பேர் 10,000 பேர் கூப்பிட்டு உட்கார வச்சு கிறிஸ்மஸ் விழா என்றைக்காவது கொண்டாடி இருக்காரா? ஏன் வெள்ள நிவாரணம் வந்தால் 50 பேர் வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்குறாரு. தூய்மை பணியாளரை வந்து கூப்பிட்டு அவங்க கூட டீ சாப்பிட்றோன்னா 25 பேரை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு டீ சாப்பிட்றாரு. இதுக்கு முன்னால் நீங்கள் இயக்கமோ கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எப்போவாவது கிறிஸ்மஸ் விழா ஒரு 10,000 பேர் வச்சாவது குறைந்தபட்சம் வந்து பண்ணியிருக்கீங்களா? இப்போ பண்ணுறீங்கன்னா அரசியலுக்காக தான் பண்ணுறீங்க. முதல்ல அரசியலுக்காக கரூரில் 41 பேர் செத்து போய் அவன் வீட்டிலலாம் வந்து ஒரு வருஷத்துக்கு பண்டிகை இருக்கா? இருக்குமா? இருக்காதுல்ல. எப்படி கொண்டாட மனசு வருது? நீ எல்லாம் மனுஷனாயா விஜய்? நான் கேட்குறேன், நீ எல்லாம் மனுஷனா? அந்த 41 பேர் உனக்கு ஒரு 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 பொருட்டாவே தெரியலையா? உன் மூஞ்சியை பார்க்கறதுக்காக வந்து உயிரை விட்டான்ற ஒரு மனிதாபிமானம் இல்லையா? ஏன் கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே சமயம் நம்ம தொண்டர்கள், நம்ம சார்பானவர்கள், தாவேகா ஆர்வமுள்ளவர்கள் 41 குடும்பங்கள் வந்து கொண்டாடாமல் இருக்குது எந்த பண்டிகையும், அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும். அதனால் நம்ம வந்து கிறிஸ்மஸ் திருவிழாவை வந்து பெரிதாக கொண்டாடாமல் அந்த நேரத்தில் ஒரு அன்னதானம் செய்வோம், அந்த நேரத்தில் வேறு ஏதோ ஒரு நன்மைகள் செய்வோம். ஆமாம், மௌனமாக கொண்டாடுவோம். துக்க தினமாக அதை அனுஷ்டிக்கணும்னு சொல்லலை, கொண்டாடாமல் இருக்கலாம். நம்மளே என்ன செய்வோம், நம்ம வீட்டில் தீபாவளிக்கு வருது, இப்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அப்போ என்ன செய்கிறது, தீபாவளி அன்றைக்கி ஸ்வீட் வாங்கி யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ரொம்ப நினச்சின்னா தீபாவளி அன்றைக்கி ஒரு 4 பேருக்கு துணி வாங்கி கொடுப்போம் ஏழைங்களுக்கு. அதுவே இறந்தவர்களுடைய ஆத்மாவுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன். இவர் இப்போ அரசியல் கூட்டம் நடத்துகிறாரா விஜய், சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறார்? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் சுவிசேஷ கூட்டம் நடத்தணும்னா அரசியலுக்கு வந்துடக்கூடாது, பாதிரியாராக போயிருக்கணும். அரசியலுக்கும் வரணும், சுவிசேஷ கூட்டம். அப்போது கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறாரே, அப்போ நீங்கள் கரூர் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா தீபாவளி அன்றைக்கி இந்துக்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு விழா நடத்திருக்கணுமா இல்லையா? அப்புறம் என்ன டேஷுக்கு நீங்கள் மதசார்பற்றன்னு நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வித அருகதையும் இல்லை. அவங்களுக்கு தான் எந்த அருகதையும் இல்லை. யாருக்கு? திமுக. அவங்க அதை பற்றி கவலைப்படல. விநாயகர் சதுர்த்திக்கோ மற்ற இதுக்கோ வந்து வாழ்த்துக்கள்லாம் தெரிவிக்க மாட்டாங்க. ரம்ஜானுக்கு தெரிவிப்பாங்க, இதுக்கு தெரிவிப்பாங்க, நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லுவாங்க. அவங்கள விமர்சனம் செய்கிற நீங்கள் அதே தான் செய்கிறீங்கன்னா புது திருடனுக்கு பழைய திருடன் எவ்வளோ நல்லவன் நினைக்க தோணுதா இல்லையா? நம்ம யாரையும் திருடன்னு சொல்கிறதில்ல. நம்ம அந்த ஏதாவது சார் வந்து இந்த மாதிரி திருடன்னு மரியாதை தப்பாக சொல்கிறாருன்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா திருடர்னு மரியாதையாக வச்சுங்க. அதில் மரியாதை. மரியாதை எல்லாம் நம்ம பேசக்கூடாதுல்ல. அதனால் வந்து இதுதான் சுவிசேஷ கூட்டம் நடத்தும் விஜய், இதுதான் நமக்கு போகிறது. ஓகே சார். அடுத்ததாக திருமங்கலத்திலிருந்து வெங்கடேசன் கேட்கிறார், 3000 கோடி ரூபாய் செலவில் சர்தார் வல்லபாய் படேல் சிலையை வைக்கும் போது 81 கோடி ரூபாய் செலவில் கருணாநிதி பேனா சிலை வைத்தால் என்ன என்கிறாரே தோழர் முத்தரசன். என்ன தவறுன்னு கேட்குறேன். அவர் பேர் என்ன? தோழர் முத்தரசன். தோழர்னா கம்யூனிஸ்ட் தோழர். முத்தரசன்
முட்டரசன் அவர். ஐயா முட்டரசன் நான் என்னமோ அதாவது முட்டாளரசன் சொன்னேன்னு சொல்லி ஏதாவது நீங்கள் ஏதாவது இந்த டைட்டில் போடும்போது தப்பு பண்ண போகிறீங்க. நான் அப்படி சொல்ல. முட்டு அரசன். அப்படியே அவர் வந்து முன்ன பின்ன அவர் இருந்தால் கூட நம்ம வந்து அதை நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் அறிவாளியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. முட்டு கொடுக்குற அரசன் 25 கோடி வாங்கினார்ல திமுகவில். அவர் இருக்கும்போது தானே வாங்கினார். முட்டு கொடுக்குறாரு. முதல்ல 3000 கோடி. சர்தார் வல்லபாய் பட்டேலையும் கருணாநிதியும் கம்பேர் பண்ணால் அடி வயிற்றுலேருந்து நமக்கு எரிச்சல் பொங்கிட்டு வருது. 56 சமஸ்தானத்தை ஒன்றிணைத்து இந்தியா வந்து ஒரே நாடாக உருவெடுப்பதற்கு பாரதம்னு முன்னால் வந்து ஒரு 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 அதாவது அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு இல்லை, ஆனால் ஒரு நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள், மதம், இந்த வகையில் வந்து பாரதம்னு ஒரு நாடு இருந்தது. பட் இந்தியா குடியரசு அதுக்குன்னு ஒரு சட்ட அமைப்பு அப்படி வந்தது வந்து 1947. அதில் வந்து ஹைதராபாத் நிஜாமோட போரிட்டு அவனை வந்து ஹைதராபாத் அவன் பாகிஸ்தானோட சேருவேன்னு சொன்னவனை வந்து அவனை அடக்கி கொண்டு வந்து அவனை இந்தியாவில் சேர்த்து காஷ்மீரை வந்து அவரை அடக்கி அப்போவே வந்து நான் காஷ்மீரை இதே மாதிரி அடைக்கிறேன்னாரு. மாமா இருக்கார மாமா வேலை பார்த்தார். மாமானா தெரியுமா யாருன்னு? நேரு. மாமா வேலை பார்த்தார். என்ன பண்ணார்? டக்குன்னு யாருக்கும் தெரியாமல் உள்துறை அமைச்சர்கிட்டயே சொல்லாமல் பட்டேல்கிட்ட ஐநாவில் போய் அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறேன்னு ஒத்துட்டு வந்துட்டார். ஏன்னா அங்கே ஷேக் அப்துல்லா இருக்கார். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சொந்தக்காரர் மாதிரி அவர். யார்? ஷேக் அப்துல்லா, ஜின்னா, நேரு 3 பேரும் கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க மாதிரி. அதுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்குது, அது தனியாக ஒரு நாள் வச்சுப்போம். இது ரைட்டு. அப்போது இவ்வளவு பண்ண அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல், இரும்பு மனிதர் என்று சொல்லப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்துக்களுக்கு எதிராக ஆர்டிகிள் 13 ஒன்று கொண்டார் நேரு சட்டத்தில். என்னன்னா இந்துக்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் நடத்தும் போது அந்த இடத்துல மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை இதெல்லாம் எதுவுமே நூல்கள்லாம் போதிக்கக்கூடாது. கிறிஸ்தவ மதத்தில் சர்ச்சு சம்மந்தப்பட்ட அதாவது கிறிஸ்தவ நூல்கள் போதிக்கலாம், இஸ்லாமிய நூல்கள் மதராசாவில் போதிக்கலாம், அங்கே வர வருமானம் அவனே வச்சுக்கலாம். இந்து அறநிலையத்துறை இது எங்கேருந்து வருதுன்னா ஆர்டிகிள் 30. இப்போ நேரு வந்து இந்த ஆர்டிகிள் மோடி வந்து ஆர்டிகிள் 30 வந்து நீக்குவதற்கு இந்த அடுத்த பார்லிமெண்ட் செஷனில் ஆப்பு அடிப்பதற்கு தனியாக அமித்ஷா கையில் சுத்தியோடு அலையிறாரு, கொண்டுருவார் தட்டி தூக்குறதுக்கு. அந்த அந்த ஆர்டிகிள் 30 எடுத்துட்டா ஒன்று அது கிறிஸ்டியன் சர்ச்சும் இஸ்லாமிய மசூதிகளும் அதாவது அதுவும் வந்து அரசு கண்ட்ரோலில் வரணும். இல்லை அறநிலையத்துறையை கலைச்சிவிட்டு அந்தந்த பகுதியில் அறநிலையத்துறைங்கிறது எப்போ வந்துச்சு? ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தானே வந்துச்சு. அதுக்கு முன்னால் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் கோயில்கள்லாம் வந்து நடக்கவே இல்லையா? நிர்வாகம் நடக்கலையா? நல்லபடியாக நடந்துருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் மத நிலைநிற்கும். எங்கள் ஊர் திருநாகேஸ்வரம் எங்களுடைய குலதெய்வம் ராகுஸ்தலம் இருக்குது, அங்கே தான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த அம்பாள் கோயில் தான் எங்கள் குலதெய்வம். அதனால தான் திருசக்தின்னு எனக்கு அந்த பேர் எல்லாம் வந்துச்சு. லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி இருக்கக்கூடிய ஒரே சந்நிதி, அதனால தான் திருசக்தி. இல்லை அது எதுக்காக ஒரு அடையாளத்துக்கு யாரோ போகிறவங்க பார்த்தா நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு பாருங்கள். அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. வெள்ளிக்கிழமை எண்ணெய் ஊற்றுறதுக்காக உள்ளூரில் இருக்கிற முஸ்லீம்கள்லாம் வந்து எண்ணெயும் மாதத்துக்கு உள்ள அரிசி மூட்டையும் கொடுக்குறாங்க. இந்த கல்வெட்டில் நம்ம சொல்கிறது வந்து ஒரு 300 வருஷம் 400 வருஷம் கல்வெட்டு. 1600 சொச்சோன்னா கிட்டத்தட்ட 400-500 வருஷம். அப்போவே வந்து மத நல்லிணக்கமாக இருந்திருக்காங்க. அப்போ யார் வந்து அறநிலையத்துறை சேகர்பாபுவா வந்தார்? அந்தந்த அரசு குறுநிலம் அந்த அந்த பகுதியில் இப்போ நம்ம ஊரில் தாசில்தார், கலெக்டர்னு சொல்கிற மாதிரி அந்த அரசருக்கு உள்ள அந்த ஒரு நிர்வாகத்தில் நல்லா தான் நடந்துச்சு. உள்ளூரில் பெரிய மனுஷனாக 4 பேரை பார்த்து அறநிலையத்துறை போடுவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? திமுக வந்தால் திமுக ஆட்டில் போடுவாங்க, அதிமுக வந்தால் அதிமுக ஆட்டில் போடுவாங்க. அந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அறநிலையத்துறை தான் போடுறீங்களா? அப்புறம் அந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் வேறு எதுக்கு? ஏன்னா உள்ளூரில் அந்த இருக்கிற அவன் எம்எல்ஏ சீட்டு கேட்டிருப்பான், எம்எல்ஏ கொடுப்பாங்க, இல்லை எம்எல்ஏ ஒரு கால் கொடுக்க முடியாதவனுக்கு. இது இப்படி முட்டரசன் வந்து என்ன சொல்லுவார்? 3000 கோடியில் முதல்ல அவருக்கு தெரியணும். நம்ம போய் அவரை போய் வேறு விதமான முட்டரசன்னா அதுக்கு வேறு அர்த்தம் நம்ம சொல்லக்கூடாது.
ஆனால் அந்த 3000 கோடி அரசு செலவில் இல்லை. ம். ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதில் வந்து பொருளாகவோ இல்லை வந்து பணமாகவோ தானம் பண்ணலாம், வசூல் பண்ணாங்க. ம். நிறைய பேர் வந்து இப்போ டாட்டாலேருந்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, உனக்கு கம்பி என்ன வேணுமோ அதுக்கு அந்த கம்பியை நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஒருத்தன் எல்என்டி சிமெண்ட்ஸ்லேருந்து சிமெண்ட் சப்ளை பண்ணுறேன். இப்போது அரவிந்துக்கு 100 ரூபாய் அனுப்ப முடியும், திருசக்தியாருக்கு 100 ரூபாய் அனுப்ப முடியும், 1000 ரூபா, லட்ச ரூபா, கோடி ரூபா அனுப்புகிறோம். இப்படி வசூல் பண்ணி 3000 கோடி. அரசுக்கு 5 பைசா செலவில்லை. ம். ஆனால் அதை ஒரு பூங்காவாக்கி அதில் ஒரு லைப்ரரி வச்சு அந்த சிலைக்கு படியில் அந்த கீழே பீடத்தில் வந்து நீங்கள் உள்ள லிஃப்ட்டில் போகிற மாதிரி போய் அங்கே ஒரு மியூசியம், அருங்காட்சியகம் மாதிரி வச்சு பட்டேலை பற்றி சுற்றி வந்து குழந்தைகள் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பார்க் மாதிரி பண்ணி அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ போட்டு அது வருஷத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட 300-400 கோடி ரூபா வருமானம் வருது. அந்த வருமானம் யாருக்கு வருது? தனியாருக்கு போல. அரசுக்கு. தனியார்கிட்ட இருந்து வந்து இப்போ செலை வச்சு பூங்காலாம் அமைச்சாச்சு. ம். அதுலேருந்து வர வருமானம் அந்த அரசுக்கு போகுது. இங்கே ஐயா கருணாநிதியுடைய பேனாவோட, அவரு சிலை கூட இல்லை, பேனாவுடைய சிலை 80 கோடியோ 81 கோடியோ கடலுக்குள்ளே எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும். நீங்கள் தனியாக ஐயா நீங்கள் அதையே கடலில் கொண்டு போய் வைக்கிறீங்க, அறிவாலயத்தில் வச்சிங்க, உங்கள் கட்சி ட்ரஸ்ட்லேருந்து செலவு பண்ணுங்க, மக்கள் பணம். இல்லை நீங்கள் அரசு செலவில் பண்ணுறேன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வருது. அரசு பணம்னா மக்கள் பணம், மக்கள் வரி பணம். அவங்க அது பண்ணலையே, வசூல் பண்ணி பண்ணாங்க. நீங்கள் வசூல் பண்ணி பண்ணுங்க. எங்களுக்கு தெரியாதா முரசொலிக்காக வசூல் பண்ணுறேன்னு அந்த காலத்தில் கருணாநிதி ஐயா இருக்கும்போது வசூல் பண்ண பணம் என்ன ஆச்சுங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா புஸ்தகங்கள்லாம் நிறைய இருக்குது. வசூலாச்சு, முரசொலிக்கு செலவாச்சான்றதெல்லாம் வரலாறு. வசூல் பண்ணி பண்ணுங்க. இல்லை உங்கள் திமுக அறக்கட்டளையில் எவ்வளோ லட்சம் கோடி சொத்துக்களும் வருமானமும் வருதுன்றாங்க. அதுலேருந்து அதே 80 கோடி இல்லை 800 கோடியில் பண்ணுங்க ஐயா. வெறும் பேனா மட்டும் ஏங்க வைக்கிறீங்க? நடு கடலில் கொண்டு போய் கருணாநிதி வைங்க. கருணாநிதி தான், கருணாநிதி சிலையை வைங்க. கரையிலேருந்து பார்த்தா கூட கருணாநிதி சிலை தெரிகிற மாதிரி வைங்க. கையில் ஒரு பேனா விடுங்க, பேனாவோட அவர் வந்து கம்பீரமாக நிற்கட்டும். ஆனால் திமுக செலவில் பண்ணுங்க, இல்லை வசூல் பண்ணுங்க. வசூல் பண்ணி மக்களை வந்து பிழிஞ்சு எடுக்காதீங்க. நியாயமாக எங்கேயாவது கொடுக்குறான்னா வசூல் பண்ணு. என்ன பண்ணுறது? இவர் வந்து இவ்வளோதான். இப்போது இதெல்லாம் பேசுகிறார்ல, தேசியம்னு நம்ம பட்டேல்னு போயிட்டார் அவர், நம்ம அங்கே போய் தான் ஆகணும். வெள்ளையினுடைய ஏஜென்ட்டாக செயல்பட்ட காந்திக்கு நேருக்கும் இது சொல்லும்போது நிறைய பேர் உடனே கொதி தழுவாங்க, காந்தியை சொல்லிட்டாரு. ஆமாய்யா, வெள்ளையங்கிட்ட வந்து அவர் பென்ஷன் வாங்கினாருன்றது ஆவணம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. இப்போனா மோடி அரசில் தான் மாதம் பணம் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ வெள்ளையனே வெளியேறுன்னு அவர் வந்து நான் எல்லாரையும் பாமர மக்களை கூப்பிட்டு வெள்ளையனே வெளியேறு, அப்புறம் வந்து வெள்ளையன் நாங்கள் தயாரித்ததெல்லாம் இறக்குமதி ஆனதெல்லாம் கொளுத்து. இவர் ஒன்றும் கொளுத்துறதுக்கு இல்லை, இவர் மேலே சட்டையே போட்டுக்கல, எதை கொளுத்துவார்? இருக்கிறதே ஒரே ஒரு வேட்டி, அதையும் கொளுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணுவார்? இப்படி இருந்தார் நேரு. வந்து இவரெல்லாம் வந்து இவங்க வந்து சும்மா இந்த சிறை, வீட்டு சிறை, வஉசி, சாவர்கர், சுப்பிரமணிய சிவா, தமிழ்நாட்டிலேருந்து இவங்கெல்லாம் அந்த மாதிரி சிறையில் போய் செக்கு எடுக்கிறாங்க. அதை வந்து அவர் வந்து சுப்பிரமணிய சிவா வந்து இந்த பெரிய பெருவியாதி வந்து போனான்னு நிறைய பேர் பல வியாதிகள் வந்து செத்து போனவங்களாம் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் காந்தி நேரு அந்த அந்த அந்தமான் சிலையில் கொண்டு போய் சிறையில் வச்சாங்களா? வீட்டு சிறை. நேரு வந்து நடுவில் வந்து வீட்டு சிறையில் இருக்கும்போது கொஞ்சம் சுவிட்சர்லாந்தில் ஒரு வேலை இருக்குது, போயிட்டோம் 15 நாள் போய்ட்டு, இதுக்கு பேர் வீட்டு சிறை. இவ்வளோலாம் இருந்தது இல்லை. காந்தி நேரு செத்து போன போது இன்றைக்கி ராஜ்காட் டெல்லியில் எனக்கு தெரிஞ்சு காந்தியுடைய அந்த சமாதி இருக்கிற ஏரியா வந்து எல்லாமே 75-90 ஏக்கர். எங்கே ஒரு நாளை புதைக்கிறதுக்கு 8 அடி போதும். சுற்றி வர ஒரு எவ்வளோ அடி வேணும்? ஒரு 1000 அடி போதாதா? 2000 அடி போதாதா? ஸ்கொயர் ஃபீட்டு போதாதா? 70 ஏக்கர் 90 ஏக்கர் எதுக்கு? ரைட்டு போட்டிங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் இல்லைன்னா இந்தியா என்ற ஒரு சட்ட அமைப்புள்ள நாடாக நாம் உருவாகி இருக்க முடியாது.
அவருக்கு எங்கே சமாதி இருக்குது கொஞ்சம் சொல்கிறீங்களா? மேலபாய் படையலுக்கு அராஜகமாக இல்லையா? அதே அராஜகம் தான் தமிழ்நாட்டில். மெரினா பீச்சில் வந்து ஏதோ காற்று வாங்க போகலான்னு பார்த்தா ராத்திரி 9 மணிக்கு மேலே வந்து போகிறதுக்கு பயமாக இருக்குது. கருணாநிதி, எம்ஜிஆர், அண்ணாதுரை, ஜெயலலிதான்னு வரிசையாக இவங்க திராவிடங்கிற பேரில் மாறி மாறி அங்கே சமாதி வச்சுவிட்டாங்க. ராஜராஜ சோழனுக்கு சிலை இது சமாதி எங்கேயா இருக்குது? கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கின ராஜேந்திர சோழனுக்கு எங்கேயா இருக்குது? 1500 வருஷத்துக்கு மேலான கல்லணை கட்டி வைத்தானே கரிகாலன், அவனுக்கு என்ன இருக்குது? பாண்டியனுக்கு எங்கேயா இருக்குது சமாதி? சேர மன்னனுக்கெல்லாம் எங்கேயா இருக்குது? எல்லா மன்னனுக்கும் வைக்க முடியாது. ஒரு அதுலேயே இருக்கிறதுல ஒரு பிரபலமாக மக்களுக்கு அதிக நன்மை. இப்போ நம்ம வந்து ராஜராஜ சோழனை பேசுகிறோம், ராஜேந்திர சோழன் பேசுகிறோம், கரிகாலனை பேசுகிறோன்னா எத்தனையோ சோழர்கள் இருந்திருக்காங்க, குலோத்துங்கன்னு இருந்தாங்க. அதில் இருக்கிறதுல யார் பெரியனோ அவனை தான் சொல்கிறோம். இப்போ திமுகவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து மெரினாவில் வந்து சமாதி வைப்பாங்களா? பேராசிரியர் அன்பழகன் செத்து போனார், வச்சாங்களா? இல்லை. முரசொலி மாறன் போனார், வச்சாங்களா? அந்த மாதிரி கடற்கரையில் வச்சா நமக்கு கடல் கரையே இல்லை. அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே தான் சமாதி கட்டணும். இப்போ முத்தரசனாக இருக்க வேண்டும், முட்டு அரசனாக இருக்கக்கூடாது. கேள்வி கேட்கும்போது வித்தியாசம் தெரியணும். பட்டேலுக்கு கட்டினது 3000 கோடியில் தனியார் பணம், அறக்கட்டளை மூலமாக தனியார் மக்கள், அதாவது மக்களிடமிருந்து வந்த பணம், மக்களிடமிருந்து வசூல் பண்ணி திருடிய பணம் அல்ல. இங்கே கருணாநிதிக்கு கட்டுறேன்னு சொல்வது அரசு பணம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வித்தியாசம் தெரியல. இவங்க கம்யூனிஸ்ட் வந்து தேர்தலில் நின்று ஜெயிச்சு வயசுக்கு வந்து கஷ்டம் போங்க. ஓகே சார். அடுத்ததாக நெல்லையிலிருந்து ராஜபாண்டி கேட்கிறார், மக்களுக்கு நல்லது செய்ய எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்கிறாரே கன்னட நடிகர் சிவராஜ்குமார். எனக்கு என்னமோ அவர் விஜய் பார்த்தா கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஒரு ராஜ்குமார்னு ஒரு கன்னட நடிகர் வீரப்பன் பீரியடில் கடத்தி வச்சிருந்தார்ல, அவர் பையன். ஏதோ ஒரு ரஜினி படத்துலேயே இதுலையோட ஒரு சின்ன ரோலில் வருவார். ஆமாம், ஒரு சீன் 2 சீன் வந்தார், நல்ல பிரபலமானார். ஆமாம், அவர் அங்கே கிட்டத்தட்ட சிவராஜ்குமார்னா, ராஜ்குமார் வந்து எப்படி வந்து என்டி ராமராவ் ஆந்திராலேயோ இங்கே எம்ஜிஆரோ அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி நினைக்கக்கூடியது. அவரோட பையன்றதுனாலேயே ஒரு பெரிய மதிப்பு. இந்த சிவராஜ்குமாருக்கெல்லாம் வந்து அவர் வந்தார்னா, அவர் இப்போ படத்தெலாம் ஒன்றும் பெருசாக பெரிய அளவில் ஒன்றும் நடிக்கல, வயசெல்லாம் ஆகிடுச்சு, இருந்தால் கூட அப்படி கெஸ்ட் ரோல் அந்த மாதிரி வராரு. அவர் கேட்குறாரு, மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அதுக்கு ஏன் அரசியலுக்கு வரணும்? சாதாரணமாக வந்து ஐயா இப்போ யாரோ ஒரு ஆள் வந்து இப்போ தான் அவர் இறந்து போனார், அவர் பேர் மறந்து போயிட்டேன், எங்கேயோ சென்னையில். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000-3000 கிளிக்கு வந்து சாப்பாடு போடுறாரு மொட்டை மாடியில் வீட்டில் ஒருத்தர். அவரை பற்றி அடிக்கடி அந்த கிளியோடு வரணும். இப்போ தான் இறந்து போனாருன்னு சொல்லி ஏதோ பேப்பரில் படித்தேன். புறாக்களுக்கு வந்து தினம் வந்து அந்த ஒரு மூட்டையில் கொண்டு வந்து 2 மூட்டையில் கொண்டு வந்து அந்த புறா சாப்பிட்ற தானியத்தை கொண்டு வந்து கொட்டிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க பொது இடத்துல. அதெல்லாமும் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு வந்து சத்தமே போடாமல் வந்து அன்னதானம் பண்ணுறதோ துணி வாங்கி கொடுக்குறதோ பண்ணவங்களாம் இருக்காங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 6 பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கேன். அதில் வந்து SC ST பட்டியலினத்தவர்களுக்காக தனியாக ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கேன். இன்னொரு பள்ளிக்கூடத்தில் 40 லட்சம் செலவு பண்ணி கொடுத்துருக்கேன். கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன். மென்டலி ரிட்டார்டட், அதாவது மனநிலை சரியில்லாத குழந்தைகளுக்கு பஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். சேரியில் இருக்கிற குழந்தைகள் அநேகமாக பட்டியலினத்தவர்கள் வந்து ஒரு 15 குழந்தைங்களுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன். பத்திரிகையாளர் மன்றத்துக்கு பில்டிங் கட்டி கொடுத்துருக்கேன். இது ஏதோ என்னுடைய தற்பெருமை சொல்லுதுக்கார். ஒரு தனி மனிதன் நினைத்தால் அவனுக்கு என்ன வசதி இருக்கோ, 100 ரூபா இருந்தாலும் தானம் பண்ணலாம், கோடி ரூபா இருந்தாலும் தானம் பண்ணலாம். உங்கள் வசதி, உங்கள் சூழ்நிலை, உங்கள் மனநிலை. அரசியலுக்கு தான் வரணும்னு இல்லை. இப்போ அரசியலுக்கு வரவங்க யாரும் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக வரா மாதிரி தெரியல. ஏதோ எங்கே நம்ம இன்றைக்கி வரைக்கும் என்ன பேசுகிறோம்? காமராஜர் ஆட்சி அமைப்போம். காங்கிரஸ்லேயும் பேசுகிறாங்க, பிஜேபிலையும் ஏமாந்தா திமுக கூட பேசுவான். ஏன்? அந்த ஆள் நேர்மையாக இருந்தார், கக்கன் மாதிரி ஒரு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? பஸ்ஸில் ஏறி இங்கேருந்து அமைச்சராக இருக்கும்போது பஸ்ஸில் ஏறி செக்ரட்டேரியட் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து நடந்து போய் வேலை பார்த்துட்டு திரும்பி பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வர. தோழர் ஜீவானந்தம் எதிர்கட்சி தலைவர் கம்யூனிஸ்ட்டு
ஒரு விழா அவர் சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறார் காமராஜர். அந்த விழாவுக்கு போகிறதுக்கு அவருக்கு வந்து போட்டு போகிறதுக்கு நல்ல வேட்டி சட்டை இல்லை. காமராஜர் போய் வீட்டுக்கு போய் ஏன்டா என்னடா நான் உடம்பு சரியில்லைண்ணா போய் சொல்லாதேன்னு சொல்லிட்டு என்னன்னா அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க சட்டை இல்லை. வைரவன் பிஏவை கூப்பிட்டு 2 சட்டை 90 ரூபா, அந்த காலத்தில் 45 ரூபா ஒரு சட்டை வாங்கி போட்டு வா என் கூட வண்டியில் ஏறு, நீ சொல்லி தான் அந்த பள்ளிக்கூடமே ஆரம்பிக்கிறேன். ஏதோ தாம்பரத்துலேயே ஏதோ அந்த சைடில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாமல் அவர் ஒய்ஃபை வந்து ஒரு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஆசிரியர் தேவை. ஏன்னா ஜீவா எப்படின்னா அவரும் கம்யூனிஸ்ட்டு, முத்தரசனும் கம்யூனிஸ்ட்டு, சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சர் வேலை போட்டு கொடுத்தா அந்த குடும்பம் கொஞ்சம் வருமானம் வரும்ன்றதுக்காக. ஆனால் ஜீவா எப்படின்னா அது என்ன அரசு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்படி வந்து மக்கள் பணத்துலேருந்து என் பொண்டாட்டிக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன்னு கொஞ்சம் பிடிவாதம். நேர்மை ஆனால் பிடிவாதம். அதுக்காக காமராஜர் என்ன ஐடியா பண்ணுறாரு, பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடு, அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் எல்லாம் வேணும். ஒரு ஏதோ அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரி லட்சக்கணக்கில் அப்ளிகேஷன் ஒரு 100 பேர் 200 பேர் போடுவோம். மெதுவாக போய் அந்த அம்மாக்கிட்ட யாராவது கொஞ்சம் பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டில் யார்ட்டையா சொல்லி அப்ளிகேஷன் போட சொல்லுங்கள். ஏதோ கவர்மெண்ட்டெல்லாம் ஏதோ சொல்லுதுன்னெலாம் சொல்லாமல் ஏன் பேப்பரில் வந்திருக்கேன் நீங்கள் கூட போடலாமா, பக்கத்தில் தானே இருக்குது பள்ளிக்கூடம். அந்த அம்மா போட்டாங்க. டப்புன்னு அந்த அம்மாவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணி ஆகிட்டாங்க. பாக்கி எல்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அந்த விளம்பரம் கொடுத்ததே இந்த அம்மாவை ஆசிரியர் ஆகணும்னு. இந்த அம்மாவுக்கே 1.5 வருஷம் பொறுத்து இந்த பக்கத்து வீட்டு அம்மா வந்து ஏதோ அப்புறம் தெரிஞ்சு ஏதோ சொல்லி தான் தெரியும். ஏன் வந்து வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஜீவாட்ட அவர்கிட்ட தெரியக்கூடாதுன்னு வச்சுருந்தாருனா காமராஜர், தெரிஞ்சால் என்ன பண்ணுவாராம், சம்சாரத்தை கூப்பிட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வா, உன்னுடைய மெரிட்டில் என்ன கிடைக்குதோ அங்கே தான் போகணும். அவரும் தோழர் தான், கம்யூனிஸ்ட் தான், முத்தரசனும் தோழர் தான். இப்போது நம்ம என்ன அவர் என்ன கேட்டிருந்தாரு, சிவராஜ்குமார் அரசியலுக்கு வர நல்லது செய்யணுமான்னு கேட்டார். இப்போது நான் உங்களுக்கு எந்த கம்பேரிசன் கொடுத்தேன், இன்னி வரைக்கும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிற இத்தனை பேரும் எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு கூட சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு கால அதிமுக காரங்க, அதனால் அவங்க சொல்கிறாங்க. அதில் கூட அப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லலாம். அவங்க அதிமுக காரன் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம்னு ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவான். அது ஒரு மக்களை விட்டுருங்க, ஒரு திமுக காரணம் அது கருணாநிதி ஆட்சி அமைப்போம்னு ஸ்டாலின் உதயநிதி உட்பட திமுகவில் இருக்கிற ஒரு நிர்வாகிலேருந்து அமைச்சர்லேருந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சி அமைப்போம்னு பேசியிருக்கானா, பேசுனா மக்களை அச்சையோ கருணாநிதி ஆட்சியா மறுபடியும் கூவத்தில் முதல்ல வருமானு பயப்பட ஆரம்பிச்சிடுவான், சர்க்காரியா வந்துருமான்னு பிரச்சனை. அதை சொல்லக்கூட உங்களுக்கு வந்து வெக்கமாக இருக்குது, சொல்ல முடியல. அப்போது இப்போ புரியுதா, சிவராஜ்குமார் என்ன சொல்கிறாரு, மக்களுக்கு நன்மை பண்ணணும்னா அரசியலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக யாருமே அரசியலில் வரக்கூடாதுன்னா அப்புறம் அரசியல் எப்படி நடக்கும், நம்ம அதை சொல்லலை. இவர் இப்போ ஏன்னா இவர் விஜய் தான் அவரை டார்கெட் பண்ணி சொல்கிறார். விஜய் கட்சியிலேருந்து 500 கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு அவர் வந்து இதுக்கு வந்திருக்காரு, எதுக்கு, அரசியலுக்கு. 500 கோடியை விட்டுட்டு 5000 கோடி வருமானம் வரும்னு எதிர்பார்த்து வரீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லை. மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னா இது வரைக்கும் இந்த 25 பேருக்கு கூப்பிட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அதாவது இந்த தூய்மை பணியாளருக்கு ஒரு 50 பேருக்கு வந்து நிவாரண வீட்டில் ஒரு பாக்கெட்டு கொடுத்ததை தவிர மக்களுக்கு என்ன பெருசாக பண்ணியிருக்கீங்க? கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் மக்களுக்கு என்ன பண்ணீங்க? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நடிகராக இருந்தீங்களே, ஒரு படத்துக்கு 100 கோடி, அப்புறம் இப்போ ஜனநாயகனுக்கு 225 கோடி, இந்த ரேஞ்சில் வாங்கிட்டு இருக்கீங்களே, இது வரைக்கும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு இலவசமாகவோ உதவியாகவோ என்ன செய்திருக்கிறீர்கள்? பெசனரில் அந்த முத்துலட்சுமி பார்க் இதில் எஸ்எல் ஹோட்டல்னு பார் வச்ச ஒரு ஹோட்டல் இருக்குது, தூத்துக்குடியில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, என்கிட்ட ஒரு 20 லிஸ்ட் இருக்குது. அவருடைய சொத்து, அவருடைய சொந்தக்காரங்க பேரில் வச்சுருக்கிற பினாமி சொத்து. மக்களுக்கு என்ன பண்ணீங்க? அப்போ இப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது சந்தேகம் வருமா வராதா? சிவராஜ்குமார் ஐயா, சிவராஜ்குமார் நீ வேறு வாழ்க,
சரியாக தான் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக மதுரையிலிருந்து வடிவேல்ராஜன் கேட்கிறார், முதல்வரோடு முருகன் கைகோர்த்திருக்கிறார், முதல்வரிடமிருந்து முருகனை யாரும் பிரிக்க முடியாது என்கிறாரே அமைச்சர் சேகர் பாபு. முருகனுக்கு இப்படி ஒரு நிலைமையா பாவம்? பிரிக்க முடியாதாமே. முருகனையும் முதல்வரையும் பிரிக்க முடியாதா? அதாவது நீங்கள் வழக்கமாக மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு பண்ணுற அந்த திட்டத்துக்கெல்லாம் தான் ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க. இப்போ முதல்வர் வந்து திமுக சார்பில் வந்து முருகனுக்கே ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்களேயா, பிரிக்க முடியாதுங்கிறார்ல, ஸ்டிக்கரை டக்குன்னு விற்க முடியாதுல்ல, முருகனுக்கே ஸ்டிக்கர் ஒட்டின திமுக வந்து அப்புறம் அது வேற என்ன சொல்கிறாரு, முருகன் வந்து முதல்வரோடு கைகோர்த்து இருக்கிறார். அவர் கூட்டணி அமைச்சிட்டாரா? விஜய் மாதிரி முருகன் ஏதாவது கட்சி ஆரம்பிக்கிறாரா? எல் முருகனை சொல்லியிருப்பாரோ? அவர் தான் பாஜகவில் இருக்கார். அவர் பாஜகவில் போய்ட்டு மந்திரி இந்திரியா இருக்கார். இப்போதைக்கு அவர் திமுக பக்கம்லாம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. இங்கே வந்து கை கோர்க்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவர் வேறு பட்டியலினம். அவர்கிட்ட போய் கை கோர்க்க முடியுமா? முடியாது. ஏதாவது தள்ளிக்கிலேயே ஒரு பிளாஸ்டிக் சேர் தான் போட்டு உட்கார வைக்க முடியும். திருமாவே நாங்கள் இன்னும் இவ்வளோ வருஷமாக கூட இருக்கிற திருமாவுக்கே பிளாஸ்டிக் சேர் தான். எல் முருகனுக்கு வந்து அது இல்லை, அந்த முருகன் இல்லை, இது வேறு வேல்முருகன் தாவாக்க அவருக்கும் சான்ஸ் இல்லை. அவர் நேற்று எங்கேயும் அனுமதி கொடுக்கல, என்னை வந்து யாரோ ஒரு எஸ்பி வந்து 4 மணி நேரமாக வெயிட் பண்ணி வச்சுட்டாருன்னு சொல்லி அவர் இதாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவரும் இல்லை, அவர் கூடயும் கை கோர்க்கல. எந்த முருகனோட கை கோர்க்காங்க? அந்த கட்சியிலேயே பூச்சி முருகன் ஒருத்தர் இருக்கார். ஆமாம், ஹவுசிங் போர்டில் இப்போ இருக்கார். அந்த தம்பி எனக்கு நல்லா தெரியும். அந்த தம்பி இன்ஃபேக்ட் நம்ம பத்திரிகை மூலமாக தான் நல்லா அவருக்கு ஒரு அரசியல் ஒரு அடையாளம் அது வர்றதுக்கு நம்மளும் ஒரு காரணம், எத்தனையோ பேர் காரணம். நல்ல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல பையன்னா நம்மளோட தம்பி இல்லை, ஏதோ வண்டு முருகன் வடிவேல் ஏதோ ஒரு படத்தில் வருவார். இது எந்த முருகனோட கை கோத்தாருன்னு தெரியல. முன்னாலெல்லாம் வந்து மதுரைக்கு வந்த சோதனை அப்படி இப்படிலாம் வந்து பாட்டு திருவிளையாடலாம் வரும். முருகனுக்கே சோதனை. முதல்வர் கை கோத்திருக்காரு, முதல்வரிடமிருந்து அவரை பிரிக்க முடியாதுன்னா நான் வந்து ஒரு அறநிலையத்துறையை நம்ப முடியாது. அவங்க தான் வந்து பொன்மாணிக்கு வேலே வந்து இப்போ வந்து திமுகவுக்கு எதிராக நான் வந்து இது பண்ணுவேன், பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆமாம், அவர் நிறைய சிலை திருட்டை பற்றிலாம் அப்பப்போ செய்தி கொடுத்துட்ருக்காரு. எங்கே சிலையெல்லாம் திருட்டுச்சுன்னா அதில் முருகன் சிலையெல்லாம் நிறையா இருக்குது. பேசாமல் நம்ம பொன்மாணிக்கு வேலை வச்சு, அவர் ரிட்டையர் ஆகிட்டார், இந்த நல்ல விஷயங்கள்லாம் எதாவது ஈடுபட்டிருக்காரு ஆன்மீக விஷயங்களில், அவரை வச்சு ஒரு குழு போட்டு எல்லா முருகன் கோயிலையும் முருகன் ஏதாவது மிஸ் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையா, நீங்கள் எதாவது வேறு மாதிரி எடுத்துக்க போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், எங்கேயாவது முருகன் மிஸ் ஆனால் அந்த முருகனோடு தான் முதல்வர் கை கோத்திருக்காரு, நம்ம புரிஞ்சிக்கலாம்ல. கரெக்டு. பழனியா, பழனி திருச்செந்தூர்லாம் எல்லாம் கும்புற முருகன் இருக்குது. எங்கேயோ ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போது சமீபத்தில் வந்த மேட்ரு, 8 கிலோ தங்கம் உள்ள ஏதோ இது வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிலை உற்சவர் சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு 8.7 கிலோ தங்கம் அது செப்பனிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டு வரேன். திருப்பி வரும்போது கம்ப்ளீட்டாக செம்பு உள்ளே வந்துடுச்சு. ஆமாம், தங்கம் இல்லை. ஆமாம், நான் உப்பிலியப்பன் கோயிலில் 4 கிலோ தங்கம் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். அந்த இது கொடிமரத்துக்கு. அது இப்போ எங்கேயோ இருக்குது, லாக்கரில் இருக்குதுன்னு ஏதோ கதை சொல்கிறாங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை தெரியல. அதுக்கான தகவல்கள் நிரூபணங்கள் எனக்கு வரவில்லை. ஆனால் செம்பில் வந்துச்சு. அப்போ மொத்தம் நான் தங்க கொடிமகம் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா இன்றைக்கி வேல்யூ. அந்த நான் கொடுக்கும்போது 1.5 கோடி ரூபா வேல்யூ 13 வருஷம் முன்னால். தங்க கொடிமரம் என்ன ஆயிடுச்சு, செப்பு கொடிமரம் ஆயிடுச்சு. வேற எங்கேயோ ஒரு கோயிலில் 8.7 கோடி செலவு தங்க உற்சவர் சிலை ஏதோ ஒரு கோயிலில் தமிழ்நாட்டில். அது வெளியே போய் ரிப்பேர் ஆகிட்டு வரும்போது ஃபுல்லாக செம்பு தங்கம் அலையலோயா இது அரோகரா அப்படி வச்சுங்க. இப்படி இருக்கும்போது எங்கேயாவது முருகர் மிஸ் ஆறாரா, அதுவும் ஏதாவது தங்கத்தில் மிஸ் ஆறாரா? ஏன் நாங்கள் வந்து யாரையும் தப்பாக சொல்ல, எந்த முருகர் எங்கே மிஸ் ஆறாரோ அந்த முருகர் தான் கை கோத்திருக்காரு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி ரைட்டு இந்த முருகரோட கை கோத்திருக்காரு, நம்ம ஒரு திருப்தியாக இருக்கலாம். ரெண்டாவது, இனிமேல் என்ன ஒரு பிரச்சனை வந்துட போது, முதல்வரை நீங்கள் எந்த விமர்சனம் பண்ணாலும் இதுக்கெல்லாம் காரணம் முதல்வர் இல்லை, அவர் கை கோத்திருக்கிற முருகர் தான் காரணம். இப்போ புரிஞ்சிச்சா?
சேகர் பாபு என்ன சொல்கிறாரு, ம். என் முதல்வர் வந்து ஆட்சி சரியில்லை. அவர் இல்லைங்க, அவர் முருகரோட கை கோத்துருக்காரு. ஆட்சி சரியில்லைன்னா இனிமேல் நீங்கள் யாரை கேட்கணும்? முருகரை. முருகர் தாங்க. ஆ. இதான் அவர் சொல்கிறார். அடுத்தாக சேலத்திலிருந்து சந்திரமௌலி கேட்கிறார். நெல்லையில் முதல்வரின் விழாவில் தூய்மை பணியாளர் ஒருவரை கட்டுவிரியன் பாம்பு கடித்து ஆபத்தான நிலையில் இருக்கிறாராமே. பாவம் ஏதோ அங்கே போய் இதை க்ளீன் பண்ணும்போது ஏதோ குழாலேருந்து வந்துருச்சான். கட்டுவரியன் கடிச்சா கொஞ்சம் இது வரைக்கும் உயிரோட இருக்காருன்னு தான் இன்னைக்கு காலையில் வரைக்கும் அது கேள்வி. முதல்வர் இருக்குமா அந்த அந்த இருக்கைக்கு பக்கத்துலேயே அந்த பாம்பு இருந்ததா சொல்கிறாங்களே வேறு. ஒரு கால் வேணும்ட்டே யாராவது அந்த இடத்துல வச்சுருப்பாங்களா? நினைக்கவே பயமாக இருக்குங்க. என்ன ஆயிருக்கக்கூடிய ஒரு இது பாம்புக்கு. பாம்புக்கா? நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. விஷப்பாம்பு வந்து முதல்வரை கடிக்கிறதுக்கு பதிலாக முதல்வர் என்னமோ விஷப்பாம்பை கடிச்சிருவார் நான் சொன்னேன்னு சொல்லி மாற்றி போட்டுறாதீங்க. நான் அப்படி சொல்லலை. இந்த பாம்புடைய நிலையும் பார்க்கணும் நீங்கள். இந்த பாம்பு இப்போ நான் உட்கார இடத்துல இந்த இடத்துல பாம்பு இருக்குது, அது மேலே நான் தலை மேலே ஏறி உட்காந்துட்டேன். அந்த பாம்புடைய கதி என்ன ஆகும்? பாம்பு நம்மளை மாதிரி ஒரு ஒரு உயிர் தானேங்க. ஆமாம். விஷப்பாம்பாக இருந்தால் என்ன, அது இறைவன் அதுக்கு விஷம் கொடுத்துருக்கான். அதுக்கு என்ன, அதுனா விஷம் மேனுஃபேக்சராக பண்ணுது தனியாக போய் கம்பெனியில் போய். முதல்வர் சேரில் வந்து அந்த விஷப்பாம்பு இருந்ததுன்னா அந்த விஷப்பாம்புடைய கதி என்ன ஆயிருக்கும்? அதாவது உட்கார்ந்துருந்தா அப்படி சொல்கிறேன். இல்லை ஒரு காலம் அந்த பாம்பு முதல்வரை கடிச்சிருந்தாலும் பிரச்சனை, எப்படி இருந்தாலும் பிரச்சனை, ரெண்டு பக்கமும் பிரச்சனை. ஆமாம். நல்ல வேலை அதெல்லாம் நடக்கலை. இவர் பாவம் தூய்மை பணியாளர் மாட்டிக்கிட்டார். தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாட்டில் நேரமே சரியில்லை. தொடர்ந்து போராட்டம் 4 மாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, உண்ணாவிரதம் பண்ணுறாங்க. ரவிக்குமார்னு ஒரு தூய்மை பணியாளர் வந்து தூக்கு மாட்டி செத்துட்டார். அதனால் சுத்தமாக வந்து புரியாத ஆள். டப்புன்னு ஒரு கள்ளசாராயத்தை எடுத்து குடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு கடிதா செய்தி வச்சு செத்து போனால் ஒரு 10 லட்சமாக கொடுத்துருப்பாங்களா? நீங்கள் குடிக்காமல் போ, தற்கொலை பண்ணிக்கிறல்ல. ஐயா நான் கள்ளசாராயம் கொடுத்தேன், ஒரு லெட்டர் இல்லை ஒரு 2 பேர்ட்டு சொல்லிட்டு போங்க, 10 லட்சம் கிடைக்குமா? தூய்மை பணியாளர் தூக்கு மாட்டிக்கிட்டாரு, சேர்த்து போயிட்டார், 1 லட்சம் தரலாம். அதோட கரெக்டான ரெஃபரன்ஸ் வந்தா. இப்படி நம்ம ஜனங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. சாவிலும் சம்பாதிப்பது எப்படின்னு புத்தகம் எழுத வேண்டிதான் போல இருக்குது திமுக சார்பில். அது அந்த நமக்கு வந்து அந்த கூட்டத்தில் வந்து அந்த ரைட்டு இப்படி நினச்சி பாருங்க, அவர் கட்டுவிரியம் வந்து ஏதோ வந்து மக்களுக்கு சொல்ல வருது. என்ன சொல்ல? ஏன்னா இந்த கூட்டத்தில் உள்ள விஷயத்தெல்லாம் கேட்டு போனீங்கன்னா கட்டுவிரியம் பாம்பாவோட இது விஷமான விஷயங்கள் இருக்குதுன்னு ஏதாவது சொல்ல வருதான்னு தெரியல. இப்போ கூட முதல்வர் ஏதோ ஒரு மாலை போகும்போது சிலைக்கு போட போகும்போது குறுக்க ஒரு நாய் ஊளையிட்டு வந்துடும். நம்ம ஊரில் அது கேட்டால் மூட நம்பிக்கைம்பாங்க, சில பேர் நம்புவாங்க. நாய் நடுவில் ஊளையிட்டாலே ராத்திரியில் வந்து எதாயமாக வந்துட்டான், யார் வீட்லேயோ ஏதோ ஒன்று உழப்போகுது, துக்கம், நாய் ஊளையிடக்கூடாது, இப்படிலாம் உண்டு. நாய் குறுக்க போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து ஏதாவது அபசகுனமோ நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இருக்கும். நம்ம யாரையும் வந்து நம்பணும்னு சொல்லலை. நாய் ஊளையிடுது, கட்டுவிரியம் பாம்பு கடிக்குது. அவர் விஜய் வந்து கிறிஸ்மஸ் விழாவில் பேசிக்கிட்டே உட்காந்துருக்கும்போது ஆற்காடு நவாபு அவரை எங்கே போய் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரில. ரைட்டு, அவர் உட்காந்த சேர் உடஞ்சி போச்சு. நல்ல வேளை விஜய் உட்காந்த சேர் உடஞ்சி போடல, அதனால் அது பரவாயில்ல. அவரையும் பாவம், அவர் ஒன்றும் கீழே விழ, வயதானவர், எனக்கு அவர் தெரியும், 80 வயதுக்கு மேலே இருக்கும், 84 85 வயசு. கட்டுவிரியன் நாய் எல்லாம் ஏதோ சொல்ல விரும்புது. ஏதோ ஒரு ஒரு தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தை வந்து இது வந்து குறிக்குதோ அப்படின்னு நமக்கு தோணுது. முதல்வர் தான் அவர் கைகோத்து இருக்கிற அந்த முருகர்கிட்ட சொல்லி தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இப்போ நம்ம முருகர்கிட்ட போய் சொல்லலான்னா சேகர் பாபு சொல்லிட்டாரு, முருகர் அங்கே இருக்காருன்னு. எங்கே? சித்தரஞ்சன் ரோட்டில். நான் என்னமோ திருத்தணி, திருச்செந்தூர், பாண்டி எங்கேயாவது போய் வயலூர், மருதமலை எங்கேயாவது ஒரு கோயிலில் போய் ஏதோ சின்ன கோயிலையாக முருகர் போய் பார்க்கலான்னு பார்த்தேன். ஒரு சேகர் பாபு சொல்லுறது பார்த்தா அவர் அங்கே போயிட்டார், சித்தரஞ்சன் ரோடுக்கு. சித்தரஞ்சன் ரோட்டில் போனால் நம்மளை உள்ளே விடுவாங்களா? பலத்தை பாதுகாப்பு இருக்கும். அதுவும் என் முகத்தை பார்த்தா உள்ள விடுவாங்களா? டெய்லி யூடியூப்பில் பார்க்குறாங்க, அந்த ரோட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க என்ன. அப்போது நம்ம முருகன்கிட்ட போய் முறையிடுறதும் நமக்கு வந்து எப்படி முறையிடுது? சாத்தியமற்றது. ஆமாம், ஐயா தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏதோ ஆபத்து வர மாதிரி தெரியுது, காப்பாற்றுங்க.
ஓகே சார். சுற்றி நில்லாதே நில் பகையே துள்ளி வருகுது வேல் அப்படின்னு பண்ணார் முருகர். அவரை பிடிச்சி இப்போ கையை பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க போல இருக்கு, தெரியல. அடுத்ததாக தஞ்சையிலிருந்து தாண்டவம் கேட்கிறார். திருவள்ளூர் மணவாள நகரில் செம்பரம்பாக்கம் ஏரியில் கூவமாற்றிலிருந்து கழிவுநீர் கலக்கிறதாமே. மணவாள நகர் திருவள்ளூர் கூவாறு கழிவு நீர் செம்பரம்பாக்கம், அதுதான் நம்மலாம் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். கார்பரேஷன் வாட்டர் வருதுன்னு. ஒன்று செம்பரம்பாக்கம், இல்லை வீராணம், இல்லை புழல். ஆமாம், இதான் மேஜர். இதுதான் சென்னைக்கு வரக்கூடிய தண்ணீர். இதில் எதில் நமக்கு வருதுன்னு நமக்கு தெரியல. அந்தந்த ஏரியாவை பொறுத்து வரும்னு இதைத்தான் மக்கள் குடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் வியாதி வராமல் என்ன செய்யும், ஆஸ்பத்திரிக்கு போகாமல் என்ன செய்வோம். இப்படி கூட இருக்குமோ? கழிவு நீர் கலந்தால் அங்கங்கே எல்லாருக்கும் வியாதி வரும். டெங்கு, மலேரியா அதெல்லாம் வரும். அந்த ஆஸ்பத்திரிக்கு போவான். ஆஸ்பத்திரியில் நம்ம அரசு ஆஸ்பத்திரியில் போனால் அங்கே ஒன்றும் யாரும் ஒன்றும் இருக்க மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் நடக்காது. இப்போ எங்கே போவான்? தனியார் தான் போகணும். தனியாரில் நம்ம வந்து ஒரு நதி பேரில் வச்சுருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு தமிழ்நாட்டில் 12-14 கிளையோ வந்துருச்சு. ஆமாம். முக்கால்வாசி ஆஸ்பத்திரி அப்புறம் அண்ணன் ஜெகத்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஆஸ்பத்திரி வச்சுருக்காரு. ஒன்றும் அவர் ஆஸ்பத்திரி திறக்கிறாரு, இல்லை திறந்து வச்சுருக்கிற ஆஸ்பத்திரியே வாங்கிறாரு அவர். ஒன்றும் ஹோட்டலு இல்லை ஆஸ்பத்திரி. எங்கே வருமானம் வருதோ கரெக்டாக அவர் செய்கிறார். அவங்க கரெக்டாக சாராயம், ஆஸ்பத்திரி, உணவு, இது காலேஜ், கல்வி தந்தை, சாராய தந்தை, மருத்துவ தந்தை, எல்லாம் ஒரே தந்தை தான். ஒரே மந்தை, ஒரே தந்தை தான். எல்லாருக்கும் சேர்ந்த தந்தை. அவர் டிவியில் வந்து நான் வந்து அப்பாவாக இருக்கேன்னு சொல்லிட்டார். அவர் பெரியவர், அவர் பெரிய தந்தை. தந்தையிலே ஒரு சீனியாரிட்டி இல்லையா? அவர் டிவியில் வந்து அப்பாவாக இருக்கேன்னு சொன்னார். அப்போ இவங்களாம் சித்தப்பான்னு வச்சு போகணும். சித்தப்பா. ஆமாம். ஜெகத் சித்தப்பா இருக்கார், எல்லாம் ஏவாவேலு சித்தப்பா இருக்கார், இவங்கெல்லாம் இருக்காங்க. எல்லாருமே ஒரு காலேஜ் வச்சுருக்கா மாதிரி ஆஸ்பத்திரியும் வச்சுருக்காங்க தனியாரில். இந்த ஆஸ்பத்திரி வருமானத்துக்காக வந்து ஒரு கால் கழிவு நீரை கலந்து விட்டாங்களோ அப்படின்னு நம்ம சொல்லலை. யாராவது மக்கள் நினச்சிட போகிறாங்களோ நமக்கு கவலையாக இருக்குது. அந்த கவலை. ஆமாம். இன்னொன்று வந்து நமக்கு வந்து என்னென்னா, இப்போது கூவத்துலேருந்து தண்ணி போகுதுங்கிறாங்க. அது கூவம், அப்புறம் அதாவது அந்த கால்வாய்கள்லாம் அதுலேருந்து தான் போகுது. அதுலேருந்து இந்த ஏரிக்கு தண்ணி கலக்குதுன்றாங்க. இப்போ மறுபடியும் முதல்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு முதல்ல வந்துட்டு திடீர்னு காணாமல் போச்சு பாருங்க. இப்போ அந்த முதல்ல வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னமோ நம்மளாம் நினச்சிருக்கோம் அந்த 40-50 வருஷம் ஆச்சு அது செத்து போயிருக்கோன்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த முதல்ல ஒரு 100-200 வருஷம் வாழக்கூடிய அந்த முதல்ல இப்போ அநேகமாக எனி டைம் செம்பரம்பாக்கம் ஏரியில் வரலாம். நீங்கள் ஏன் செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து அந்த கழிவு நீரை வந்து கலக்குது, அது சரி பண்ணலையான்னா முதல்ல இருக்குது. எப்படி போக முடியும்? பணியாளர்கள் எப்படி போக முடியும்? ஆக எல்லா தமிழ்நாட்டில் வந்து முதல்வரும் சரி, துணை முதல்வரும் சரி, நாங்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு எங்கெங்கிருந்து இருந்தோ முதலீடு வருகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம தான் இது ஏதோ முதல் வருகிறதுன்னு நினச்சோம். கடைசியில் இது முதலீடு இல்லை, முதலீடு போல தெரியுது. மக்கள் வந்து வீட்டில் குழாயை திறக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்ததாக பெங்களூர்லேருந்து சையத் இப்ராஹிம் கேட்கிறார். தமிழகத்தின் மின்சார தேவையில் வெறும் 16% மட்டுமே தமிழகத்தில் உற்பத்தி ஆகிறது என்றும் 80% மேல் வெளி மாநிலங்களிலிருந்து அதிக பணம் கொடுத்து வாங்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டுகிறாரே பாமக தலைவர் அன்புமணி. உண்மைதான். 16% கிட்டத்தட்ட 80-84% வெளியிலேருந்து வாங்குறாங்க. அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, 1 மெகாவாட் உற்பத்திக்கு கூட 4.5 வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு திட்டம் கூட தீட்டில் ஒன்றும் பண்ணலைன்னு. இவர் நைனா நாகேந்திரன் கூட சொல்லியிருக்காரு, ஒரு தடுப்பு அணை கூட கட்டலான்னு. ஏன்னா தடுப்பு அணை கட்டினா அதில் ஒரு பெனிஃபிட் வந்து வேளாண்மைக்கு வந்து தண்ணி போகும், கால்வாயில் விவசாயத்துக்கு பயன்படும். இன்னொன்று வந்து இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் தண்ணீரிலிருந்து மின்சாரம். பட் ஆனால் அது சும்மா 2 மெகாவாட் 3 மெகாவாட்டு தான் அந்தந்த பகுதிகளுக்கு பயன்படும். இது ரெண்டுத்துக்கும் அந்த தடுப்பணை பயன்படும். ஒரு தடுப்பணை கூட பண்ணலை அப்படின்னு நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அன்புமணி 1 மெகாவாட் உற்பத்தி கூட பண்ண. இவங்களுக்கெல்லாம் அரசியல் புரியவே இல்லை. யாருக்கு? அன்புமணிக்கு, நயனா நாகேந்திரன். எங்கேருந்து இவங்கெல்லாம் வந்து மேலே வருது அரசியலில்? 35 வருஷமாக அன்புமணி வந்து அதே பாமக இதையே சொல்லிட்டு இருக்காரு. நயனா நாகேந்திரன் இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்யா வெளி மாநிலத்திலிருந்தும் தனியார்கிட்ட இருந்தும் வேற எங்கே இருந்தும் நம்ம வாங்கினா தனியாக கமிஷன் வரும் நமக்கு மின்சாரம். நம்மளே இங்கே உற்பத்தி பண்ணி நம்மளே இங்கே யூஸ் பண்ணால் இந்த கமிஷன் யார்? உங்கள் கட்சியாக கொடுக்கும்? நீங்களா கொடுப்பீங்க? வேறு யாராவது இருந்தால்
அன்புமணி பார்த்து உங்கள் அப்பாவா கொடுப்பாருன்னு கேட்டுருவோம். நம்ம கேட்போம், உங்கள் அப்பா நான் கொடுப்பான் அப்படின்ற அது ஒரு ஃப்ளோவில் கேட்குறது உண்டு. நீங்கள் நானும் பேசுகிறேன்னா, இது யார் உங்கள் அப்பா நான் பணம் கொடுப்பான் அப்படின்னு. இப்போ அன்புமணி பார்த்தா அதுவும் கேட்க முடியாது. அது 1008 பிரச்சனை இருக்குது. அதனால் யார் கொடுப்பா, அப்பா நான் கொடுப்பான்னு மரியாதையாக நம்ம மரியாதை இல்லாமல் கேட்கக்கூடாது. உங்கள் அப்பாரா கொடுப்பாரு. அப்போது புரிஞ்சுங்க ஏன் வாங்குறாங்கன்னு. அப்படி வாங்கும்போது தான் கான்ட்ராக்டு கமிஷன்னு வர முடியும். அடுத்த 20 வருஷத்துக்கு தான் வெளியில் தான் வாங்கணும். உற்பத்தி நாங்கள் பண்ணுறதுக்கு எந்த வித திட்டமும் கிடையாது, கொண்டு வர மாட்டோம். விவசாயிகளுக்கும் தண்ணி கிடையாது, மின்சாரமும் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் விவசாயத்துக்கு தண்ணி இப்போ பாட்டிலில் தண்ணி குடிக்கிறோம். நம்ம வீட்லேயே குடும்பத்திலேயே ஒரு தண்ணி ஏதோ ஒரு ஸ்ப்ரிங் வாட்டர்னு என்னமோ ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்து அது இந்த பாட்டில் தண்ணி விடுக்கிறோம். இனிமேல் தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் அடுத்தது திமுக ஆட்சிக்கு நீங்கள் 2026 கொண்டு வந்துட்டிங்கன்னா 2031 நம்ம இனிமேல் காவிரியில் போய் அவங்கள்ட்ட போய் கெஞ்ச வேணாம், தண்ணியை திறந்து விடு, ஏன்னா உரிமையெல்லாம் விட்டுருவோம். விலை கொடுத்து வாங்கிப்போம். இவ்வளோ டிஎம்சி இவ்வளோ விலை. கர்நாடகாவில் சித்தராமையாவோ யார் இருக்காங்களோ சந்தோஷமாக கொடுப்பாங்களா? எந்த கட்சி இருந்தாலும். கேரளா முல்லை பெரியார் எங்களுக்கு இவ்வளோ தண்ணி வேணும், எவ்வளோ விலை? அதில் ஒரு 10% 20% அதெல்லாம் வழக்கமான திராவிட ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிக்கலாம். இதை புரிஞ்சுக்காமல் இந்த நயினார் நாகேந்திரம் தடுப்பணை கட்டல, இவர் 1 மெகாவாட்டு கூட உற்பத்தி பண்ணல, வெளியில் 75,000 கோடி வாங்குறீங்க. 75,000 கோடிக்கு மின்சாரம் வாங்கியிருந்தா எனக்கு தெரிஞ்ச பவர் பிளான்ட் போட்டவரெலாம் நமக்கு நண்பர்களாக இருக்காங்க, தொழிலதிபர்கள்லாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 12% 20% வரைக்கும் கமிஷனு மின்சாரம் அவங்க விற்கும்போது. 75ல் 20% 1500 கோடி யார் தருவா? வேங்காமல் இருக்காங்க இவங்களாம். ஓகே சார். அடுத்ததாக பண்ருட்டியிலிருந்து தனபால் கேட்கிறார், தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிக பாதுகாப்பு உள்ளது என்று தாவேகா கிறிஸ்துமஸ் விழாவில் ஆற்காட்டு நவாப் பேசியிருக்கிறாரே. விஜய் இதோட சங்கடப்படுத்தவே முடியாது. அவர் திமுகவை திட்டிகிட்டே இருக்கார், விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு நான் வந்தால் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுலேருந்து பெண்கள்லாம் எக்ஸ்ட்ராவாக 2 மணி நேரம் தூங்குறாங்க விஜய் சொன்னதுலேருந்து. தளபதி விஜய் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு, இனிமேல் கவலையே இல்லை, ரோட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராத்திரியில் இனிமேல் 10 மணிக்கு கூட நகையை போட்டு ரோட்டில் போகலாம். விஜய் வந்துட்டார்னா அது வேறு விஷயம். அந்த மேடையில் கிறிஸ்மஸ் விழாவில் அது ஏதோ அவர் கிறிஸ்மஸ் விழான்னு சொன்னால் கிறிஸ்மஸ் ஓட்டு மட்டும்தான் இல்லாமல் முஸ்லீம் ஓட்டும் சிறுபான்மையும் வரணுன்றதுக்காக ஆற்காடு நவாபா கூப்பிட்ருக்காருன்றது அரசியல் ரீதியில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இவர் இங்கே கிறிஸ்மஸ் விழா நடத்துகிறாருன்னு முதல்வர் என்ன பண்ணார், கிறிஸ்தவர்கள் வாக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு 5-6 பாதிரியாரை நம்ம கூப்பிட்டு அவர் வீட்லேயே எங்கேயோ ஆஃபீஸ்லேயே வீட்லேயே கூப்பிட்டு அவர் ஒரு மீட்டிங் போட்டு அப்போ என்ன சொல்லியிருப்பார், எப்பா எல்லாம் இருந்தாலும் கிறிஸ்டியனு ஜோசப் விஜய் அவன் ஏதோ விழாலாம் நடத்துகிறான், இதுக்கு கிறிஸ்தவ மக்கள்லாம் அங்கே ஓட்டு போட்டுற போகிறாங்க, நீங்கள் உங்கள் சர்ச்சிலலாம் சொல்லி நீங்கள் பண்ணுங்கள், சர்ச்சு கிச்சு ரிப்பேர் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்னா சொல்லுங்கள், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அரசு கஜானா தான் காலி. அறநிலையத்துறையில் இந்த இந்துக்கள்லாம் இந்த கேனப்பயல்கள்லாம் இருக்கானுங்கல்ல, யார் கேனப்பயல்வ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். இந்து பெரும்பான்மை மக்கள், திமுகவில் இருக்கும் இந்துக்கள் உட்பட இந்து பெரும்பான்மை மக்கள் இந்த கேனப்பயலுங்க தமிழ்நாட்டில் இருக்கானுங்க. அவங்க காசு எடுத்து உங்களுக்கு நான் சர்ச்செல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன், அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர் போடுறாரு. இல்லை ஆற்காடு நவாபை கூப்பிட்டு பேசுனா ஏதாவது விஜய் பெரிய அவர் தான் தமிழ்நாட்டை திருத்த போயிட்டான்னு பேசுவார்னு பார்த்தா முதல்ல வந்தவொடனே இருந்தாலும் இவ்வளோ வருஷமாக இங்கேயே இருக்காரு. ஆற்காடு நவாப்னா 500 வருஷத்துக்கு மேலே அவங்க வம்சங்க இருக்குது. இங்கிலீஷில் பேசுகிறாரு, அவர் தமிழில் பேச வரல. அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவிலேயே 2வது பொருளாதாரத்தில் மாநிலம் தமிழ்நாடு தான். அப்புறம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்புக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான். அங்கேயே விஜயை க்ளீன் போல்டு, மிடில் ஸ்டம்ப்பு ரூட்டட். ஆற்காடு நவாபு போட்ட பாலில் விஜய் மிடில் ஸ்டம்ப்பு காலி. அவர் திமுக ஆட்சி சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் அவர் எல்லா மற்ற எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு.
அந்த மேடையிலேயே போய் பாதுகாப்பு பிரமாதமாக இருக்குன்னு சொன்னால் அவர் விஜய் மூஞ்சியை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க ஈஆடில். அந்த சமயம் பார்த்து வந்து ஆற்காடு நவாபு சேர் வேறு வந்து இடிஞ்சது, நல்ல வேலை வந்து அது உடையாமல் அவர் வயசான ஒரு பாவம், ஆமாம், விழாமல் காப்பாற்றிட்டாங்க. ரைட்டு, அதையும் நீங்கள் அபசகுணம்னு மூடத்தனமாக எடுத்துக்கூடாது. சொல்கிறேன், ஆற்காடு நவாபு ஒரு காலம் ஒரு விஜய் கட்சியில் திமுகவோட ஸ்லீப்பர் செல்லாக இருப்பாரோ. திமுகவின் முக்கிய புள்ளி ஊடுருவலா? விஜய் கட்சியில் திமுக ஊடுருவல் அப்படின்னு நமக்கு மனசில் தோணுது. எல்லா சாமி முருகன் அவர் தான் அங்கே போய் கை கோத்துக்கிட்டாரு. அல்லா இவர் இயேசு எல்லாருமா சேர்ந்து இவங்களெல்லாமும் காப்பாற்றி தமிழ்நாட்டையும் காப்பாற்றுறோம். அடுத்ததாக விருகம்பாக்கத்திலிருந்து கேசவராம் கேட்கிறார், அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற பெயரை ஒட்டி நாம் தமிழர் கட்சியினர் திமுக அரசை கேள்வி கேட்கிறார்களே. எல்லா பஸ்லையும் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு. ஆமாம், இது ரொம்ப அராஜகம். யார் தமிழ்நாடு பண்ணுறது? அரசு. ஏங்க அரசு போக்குவரத்து கழகம்னா அது என்ன அரசு போக்குவரத்து? முன்னால் அப்படி தானே பேர். முன்னால் திருவள்ளுவர் அவர் இவர் தீரன் சின்னமலைன்னு ஊருக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுருந்தாங்க. அதில் பிரச்சனை வருதுன்னதுனால மாற்றிட்டாங்க. அது கூட ஓகே, நம்ம வந்து ஒன்றும். அரசு போக்குவரத்து கழகம்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தானே. அதில் போய் தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு வராங்க. ஏங்க தமிழ்நாடு பேரை விடணும்னு கேட்குறாங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் கேட்குறது நியாயமான கேள்வி. ஒரு லைன் தானே தமிழ்நாடு சேர்க்க போகிறீங்க இதில்? இல்லையா, தமிழ்நாட்டுடைய அரசு போக்குவரத்து கழகம் தானே. அதை தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க. அரசு போக்குவரத்து கழகம் கேரளாலையும் இருக்கும், கர்நாடகாலையும் இருக்கும், எந்த மாநிலத்துலேயும் இருக்குமா இல்லையா? தமிழ்நாடு ஏன் சொல்லி கேட்கல, அதனால் போய் போஸ்ட் ஓட்டாங்க. போஸ்ட் ஓட்டுறவங்களாம் பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறாங்க, கைது பண்ணுறாங்க. ஆக தமிழ்நாடை தமிழ்நாடாக இருக்க விடக்கூடாது. திராவிடம் புரிஞ்சிடுச்சா? திராவிடம் வேறு, தமிழ்நாடு வேறு, தமிழர்கள் வேறுன்னு சொன்னால் யாராவது புரிஞ்சுக்கிறாளா இங்கே? இப்போ புரியுதா? அப்படி போய் ஓட்டுறவனையும் அப்போ என்ன பண்ணோம்? பெருந்தன்மையாக முதல்வர் ஒரு ஜீவோ போடுறோம், எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசுன்னு மாற்றுறோம். நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்குது. நியாயம். அவர் ஒன்றும் இதில் அரசியல் எதுவுமே இல்லை. சீமான் சொல்கிறாரா யார் சொல்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடுன்னு பேர் வச்சா என்ன தப்பு? அது பேரை ஜீவோவில் போட்டு மாற்றுறோம். முதல்ல பஸ்ஸிலலாம் மாற்றுறோம், அதுக்கப்புறம் அங்கே எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எங்கே மாற்றுறோமோ சட்ட ரீதியாக அதற்கான நடவடிக்கைகள் ஏற்படுனா ஒரு வார்த்தை சொல்லிட்டா பாக்கி வேலை நடக்க போகுது. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது, சீமான் ஏதோ இவங்க வந்து புரியாமல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரியாமல் திமுகவுடைய அந்த புத்திசாலித்தனம், அவர்களுடைய திராவிட மாடலை புரிஞ்சுக்காம ஏதோ விட்டுட்டாங்க அலட்சியமா. இல்லை திராவிட இல்லைன்னா அவங்க பாருங்க டக்குன்னு வந்து என்ன பண்ணுவாங்க, திராவிட அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு ஒரு கால் வைக்கணுன்றதுக்காக கூட இருந்திருக்கலாம். எனக்கு அதை விட ரொம்ப கவலையாக இருக்குது. ரேஷன் அரிசி போட்டால் ரேஷன் அரிசியெல்லாம் எடுத்து கொண்டு போய் கேரளாவில் விற்றுறான். வேறு ஏதாவது ஒன்றுனா கனிம வளம் மணலை கொண்டு போய் கர்நாடகாவில் ஆந்திராவில் விற்றுறான். மொத்தம் எவ்வளோ பஸ்ஸுன்னு எண்ணணும். அது கூட இவங்களை விட்டு என்ன சொல்லக்கூடாது, சிஏஜி மத்திய அரசு தணிக்கையாளர் வச்சு என்ன சொல்லணும், போக்குவரத்து கழகத்தில் மொத்தம் எத்தனை பஸ்ஸு, எல்லா பஸ்ஸும் அந்தந்த பணிமனையில் இருக்கான்னு போய் எண்ணணும். அரசு போக்குவரத்துன்னு போட்டு முன்னால் வந்து நம்ம வந்து ரேஷன் அரிசி விற்றோம், இது மணல் விற்றோம், கனிம வளம் விற்றோம். பஸ்ஸே விற்றுருப்பாங்களோ எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. இப்போ அரசு போக்குவரத்து கழகம்னு போடுறீங்கன்னு வைங்க, அப்போ அவன் டக்குனு முன்னால் கேரளான்னு போட்டுக்கிறான், கர்நாடகா அவன் போட்டுக்கலாமா? ஆமாம், ஹரியானான்னு கூட போடலாம்ல. போட்டு அப்புறம் அதுக்கு அந்த மெதுவாக கொஞ்ச நாள் பொறுத்து கீழே வந்து அவன் ஹிந்திலேயோ அந்த மொழியிலையோ மாற்றிக்கலாம். அப்போது இந்த பஸ்ஸுங்களாம் என்னன்னோ திராவிட மாடலில் நினச்சா எனக்கு வேற என்னமோ சந்தேகம் வருது. ஐயா உஷாராருங்க. கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு ரூபா நோட்டு இருக்குல்ல, ஆமாம், அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்திக்கு நம்ம வந்து எவ்வளோ மரியாதை பண்ணுறோம். பண்ணுற தப்பு பூரா யார் தப்பு பண்ணாலும், அரசியலோ அதிகாரிகளோ யார் மனுஷன் பொதுவாக தப்பு பண்ணாலும் ரூபாயை வச்சு தான் தப்பு. இந்த ரூபாய்க்காக தான் தப்பு, ரூபாயை வச்சு தான் தப்பு. அது பூரா பார்த்தா காந்தி சிரிச்சிட்டு இருப்பார். கரெக்டாக? ஆமாம். சமீபத்தில் வந்து இவர் டிகே சிவகுமார் கர்நாடகா துணை முதலமைச்சர் வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி இது
போகிற போக்கு பார்த்தா இந்த எம்என் ரேகால வந்து காந்தி பேர் எடுத்துவிட்டாங்கன்னு ஒரு ஆமா. ஒரு சர்ச்சை ஓடி. ம். அவங்க ஏதோ ஜி ராம்ஜின்னு ஏதோ பேர் வச்சுருக்காங்க. ரைட்டு, அந்த சர்ச்சைக்குள்ளே நம்ம போகல. போகிற போக்கு பார்த்தா நீங்கள் காந்தி சிரிக்கிற மாதிரி இருக்கிற கரன்சிலேருந்து கூட ஒரு பேரை எடுத்தாலும் எடுத்துருவீங்க அப்படின்னு காங்கிரஸ் சார்பாக டிகே சிவகுமார். அதுக்கு உடனே அங்கே துணை முதல்வராக இருக்கிற பவன் கல்யாண் ஆந்திராவில் பாஜக கூட்டணியில் இருக்கார். அவர் சொல்கிறாரு, எடுத்துருவீங்களோ இல்லை, எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்பிஐ யூபிஐலாம் சொல்லி இதுக்கான ப்ரப்போசல் கொடுத்தாச்சு, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, உங்கள் வாய் முகூர்த்தம் சீக்கிரமாக பழிக்கும். இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, என்னை பொறுத்த வரைக்கும் எடுக்கிறது வந்து ஐயோ அவர் பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே காந்தி சந்தோஷப்படுவார். ஊரில் மொள்ள மாதிரித்தனம் கேப் மாதிரித்தனம் பண்ணுறதுக்கெல்லாம் என் படத்தை வச்சு பண்ணீங்களாடா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். அதுக்காக அவர் பேரை வந்து அவர் படத்தை எடுக்கிறது வந்து, ஏன்னா ஏற்கனவே அவர் பேரை திருடி தான் ஒரு குடும்பம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கு, நாட்டில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, சம்மந்தமே இல்லாத அவர் பேரை. இப்போ அவர் படத்தை வேற யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமா, உள்ளபடியே காந்தியோட ஆத்மா சாந்தி அடையும். இது சரி, இதில் காதோடு என்ன விஷயம், இது ஏங்க வந்து இங்கே வந்து சொல்கிறீங்க? இப்போ இந்த ப்ரப்போசல் உள்ளே இருக்குன்னா, இது நம்ம விசாரித்த போது என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னால் காந்தி படம் போட்ட நோட்டெல்லாம் அந்த 500 ரூபா 1000 ரூபா பழைய நோட்டு இந்த 2016 என்னமோ செல்லாதுன்னு அறிவித்தாங்க. செல்லாதுன்னு அறிவிப்பு வரப்போகுது. அடுத்து மறுபடியும் ஐயோ காந்தி படம் போட்டுருந்தா செல்லாது, அதுக்கு பதிலாக பட்டேல் படம் போடலாம், இல்லை பாரத மாதா படம் போடலாம், ஏதோ படம் போட்டு போகிறாங்க. நமக்கு என்ன, டெல்லி செங்கோட்டை படம் போடலாம், பார்லிமெண்ட் படம் போடலாம், ஏதோ படம் போட்டு போகிறாங்க, நேதாஜி படம் போடலாம், நமக்கு அதெல்லாம் தெரியாது. காந்தி படம் போட்ட நோட்டு செல்லாதுன்ட்டா யாருக்கு வயிற்றில் புளியை கரைக்கணும்? மற்ற ஊரை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு புளியை கரைக்கும்? ஏற்கனவே ஒரு தொகுதிக்கும் அந்த மாவட்டத்தில் கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் வச்சுருக்கோம் நாங்கள் கோடவுனில். எல்லாத்துலேயும் காந்தி இருக்காரா? தேர்தலுக்கு முன்னால் காந்தி போட்ட நோட்டு செல்லாது. அதெல்லாம் வந்து வெள்ளக்காரனாக இருந்தாவது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுவான், டிஷ்யூ பேப்பராக வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவான். பண்ணக்கூடாது, பாவம். காந்தி அவ்வளோ நம்ம மோசமாக ட்ரீட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் அப்போது ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எரிச்சவங்கலாம் இருக்காங்க, பெரிய பெரிய எரிச்சவங்க இருக்காங்க, ஆற்றுல வெட்டி ஆற்றுல போட்டோம் அப்படிலாம் இருக்காங்க. அப்போது இந்த காந்தி படம் போட்டது செல்லாதுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கட்சி, எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும், அந்த கட்சி பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், அப்படி தானே அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. அந்த ஸ்கீமை ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இப்போ காந்தி ரிமூவல், காந்தி படம் எடுக்கப்படுவதற்கு காரணமே. இப்போ தேர்தல் கிட்டத்தட்ட இங்கேயும் வருது, மேற்கு வங்காளத்தில் வருது, ஒரு முக்கியமான எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இடத்துல வருது. இது எல்லாமே பணம் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய அந்த மாதிரி உள்ள. இப்போ மம்தாவும் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான், ஒன்று பணம் இல்லைன்னா அடி மிரட்டல். இங்கே பொதுவாக பணம். இந்த காந்தி படத்தை எடுத்து புது நோட்டு, அதில் என்ன ஒரு படம், பாரத மாதா படம் போட்டு, இதுதான் அந்த புது நோட்டு. நீங்கள் பழைய நோட்டு கொண்டு போய் கொடுத்தா ஓட்டு போடுவானா? இது வெறும் பேப்பர், இதை வச்சுட்டு என்ன பண்ண? எங்கள் வீட்லேயும் 4 பேப்பர் வச்சுருக்கு, அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை பணம் வாங்கி கொண்டு வாக்குகள் வாங்கி தொடர்ந்து வந்து ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கும், வலிமையாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கும் கட்சிக்கு அமித்ஷாவும் மோடியும் வைக்கும் ஆப்பு, அதுதான் இது அப்படிங்கிறது ஒரு தகவல் உலாவது. இது வச்சுக்கணும். நீங்கள் ஏதாவது நிறைய வீட்டில் கட்டுக்கட்டாக காந்தி நோட்டு போட்டது வச்சுருந்தீங்கன்னா தயவு பண்ணி அதை கொண்டு போய் பேங்கில் கட்டிடுங்க. ஏன்னு கேட்டால் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது திடீர்னு டிஷ்யூ பேப்பர் ஆகிடும். பேங்கில் கட்டிட்டிங்கன்னா புது நோட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆமாம், சரிங்களா? ஆக காந்திக்கு பின்னால் இவ்வளோ பெரிய ஒரு ரகசியம் இருக்குது, எந்த நேரமும் இது வரலாம் வெளியில். ஓகே சார், 2 நாள் காதோடு மருமே மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மருமே. அடுத்த ஒரு நேர்காணல் சந்திப்போம் சார். நன்றி.